தழைகள் என்று எண்ணி அவற்றை ஒதுக்காமல் அவற்றை உட்கொள்ளும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய சக்திகள் என்ன என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் வெட்டு காய பூண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய செடி வகை தாவரம். பொதுவாக நம்ம கிராமங்களில் ஏன் நகரங்களில் ரயில்வே ட்ராக் ஓரத்துலலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு செடி வகை தாவரம். ஒரு 2 இலை 3 இலை தரையில் இருக்கும். நேராக ஒரு காம்பு மாதிரி மேலே வரும். உச்சியில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு சின்ன மஞ்சள் நிறமான வெண்மை இதழ்களை கொண்டிருக்கக்கூடிய பூக்கள் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த வெட்டுக்காய பூண்டை பொறுத்தவரையிலும் கிராமங்களில் ரொம்ப ரொம்ப பிரசித்தம்னு சொல்லலாம். கால்களில் ஏற்படுகின்ற காயங்கள், அதே போல் இரத்த கட்டுகள்லாம் ஏற்படும்போது இந்த செடியை அப்படியே எடுத்து நல்லா அரைச்சி சாரை டைரெக்டாக பிழிந்து அந்த காயங்கள் மேல் போடுறதையும், அல்லது அந்த நல்லா அரைத்து எடுக்கக்கூடிய கல்கத்தை காயங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் தடவிட்டு துணி வைத்து கட்டி வைப்பதையும் நம்ம பார்க்க முடியும். வெட்டுக்காய பூண்டை பொறுத்தவரையும் நம்ம தமிழ் மருத்துவத்திற்கே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சில தாவரங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இந்த வெட்டுக்காய பூண்டுடைய இன்னொரு முக்கியமான மருத்துவ குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம். ஈரல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அப்படின்னு வரும்போது நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு மஞ்சள் காமாலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, பித்தப்பை கற்கள் ஏற்படுகின்ற அடைப்பு, அதனால் ஏற்படுகின்ற மஞ்சள் காமாலை சம்பந்தப்பட்ட பிரச்சனை, வெண்மை காமாலைன்னு சொல்லக்கூடிய ஹலீமக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, அதே போல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஹெப்படைட்டிஸ் ஏ, பி, சி, டி, ஈன்னு சொல்லக்கூடிய நிறைய வகையான ஈரல்களை பாதிக்கக்கூடிய நுண்ணுயிரிகளால் ஏற்படக்கூடிய ஈரல் பிரச்சனை, லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய மது அருந்தக்கூடிய பழக்கம், அதிகப்படியான மாத்திரைகளை சாப்பிடக்கூடிய பழக்கம், அதிகப்படியான கொழுப்பு, அதே போல் எண்ணெயில் பொரித்து வறுத்த உணவுகளை சாப்பிடக்கூடிய பழக்கம், இதனால் ஏற்படுகின்ற ஈரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல் பரம்பரையாகவே வரக்கூடிய ஈரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஈரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணமாக்கக்கூடிய ரொம்ப சிறப்பான ஒரு தாவரம் இந்த வெட்டுவாய் பூண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய தாவரம். இந்த தாவரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சாறு ஒரு 10 மில்லி அளவுக்கு எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் அப்படிங்கிற மாதிரி ஒரு 6 மாத காலம் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே ஈரலில் இருக்கக்கூடிய கோளாறுகள் படிப்படியாக குறையிறத பார்க்கலாம். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த புளித்த ஏப்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனை. காலை உணவு சாப்பிடுவோம், ஒரு 12 மணிக்கு லேசாக ஏப்பம் வரும்போது பார்த்திங்கன்னா காலை சாப்பிட்ட சாப்பாடுடைய சுவை புளிப்படைந்து போய் அப்படியே நேராக நெஞ்சுக்கு நெஞ்சில் ஒரு கடுமையான எரிச்சல், வாய்ப்பகுதிகளில் கடுமையான எரிச்சல், அதிகப்படியான எச்சில் ஊறக்கூடிய ஒரு தன்மை, அதே போல் வயிற்று பகுதிகளில் கடுமையான எரிச்சல்னு சொல்லி இந்த எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுறத பார்க்க முடியும். அந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக குணமளிக்கக்கூடிய ஒரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வெட்டுவாய் பூண்டு தான். இந்த வெட்டுவாய் பூண்டிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாறு ஒரு 10 மில்லி அளவுக்கு எடுத்து சிறிதளவு பால் கலந்து, பசும்பாலாக இருந்தால் ரொம்ப உத்தமம், பசும்பால் கலந்து காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து ஒரு 3 மாத காலம் எடுக்க ஆரம்பித்தாலே செரிமானத்தில் ஏற்படுகின்ற இந்த புளிப்புத்தன்மை சம்பந்தப்பட்ட கோளாறுகள், செரிமானத்தில் ஏற்படுகின்ற குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், புளித்த ஏப்பம், வயிறு எரிச்சல், நெஞ்சு எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அடிக்கடி விக்கல் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே படிப்படியாக குறைந்து குணமாகிறத பார்க்க முடியும். இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அதிக மலம் கழிக்கக்கூடிய ஒரு சூழல். உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, காலை எழுந்தவுடன் ஒரு முறை மோஷன் போகணும், திருப்பி ஒரு 15 நிமிடம் கழித்து காஃபி டீ சாப்பிட்டா அதன் பிறகு ஒரு முறை மோஷன் போகும், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் மோஷன் போகணும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு காலை நேரங்களில் அலுவலகம் கிளம்புறதுக்கு முன்னாடி ஏற்படுகின்ற ப்ரெஷர் அப்படிங்கிறதே மிகப்பெரிய ப்ரெஷர்னு சொல்லலாம். சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மதிய உணவு சாப்பிட்ட பிறகு ஒரு முறை மோஷன் போகணும், இரவு உணவு சாப்பிட்ட பிறகு ஒரு முறை மோஷன் போகணும்னு சொல்லி இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு நிறைய பேருக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குணமாக்கக்கூடிய, குறைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த வெட்டுவாய் பூண்டுன்னு சொல்லக்கூடியது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களாம் என்ன பண்ணலான்னா, ஒரு கைப்பிடி கறிவேப்பிலை, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு சிறு துண்டு இஞ்சி, அதே போல் அதில் அரை கைப்பிடி அளவுக்கு இந்த வெட்டுவாய் பூண்டுடைய இலைகளை எடுத்து நல்லா ஒரு துவையல் மாதிரி அரைச்சிடணும்.
காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு அதை எடுத்து சாப்பிட்டு அதன் பிறகு வெந்நீர் சாப்பிட்ணும். இந்த மாதிரி சாப்பிட ஆரம்பித்தாலே மிக வேகமாக உடலில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையிறதையும் குணமாகிறதையும் நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு ஐபிஎஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகளால் உடல் அளவில் அதிகமான பாதிப்பு, மனதளவில் அதிகமான பாதிப்பு ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். நிறைய குழந்தைகள் பள்ளிக்கு போகிறதுலேயே ஒரு ப்ராப்ளமாக நினைக்கிறது, நிறைய பேர் ஆஃபீஸ் போகிறதையே ஒரு ப்ராப்ளமாக நினைக்கிறது. அதனால் டிப்ரெஷன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவது, இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஐபிஎஸ்ன்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்லக்கூடிய பிரச்சனையாக இருக்கிறத பார்க்குறோம். இந்த பிரச்சனையை குணமாக்கக்கூடிய மிகச்சிறந்த மருந்து நான் சொன்ன மாதிரி வெட்டுவாய்ப்புண்டு. வெரிகோஸ் அல்சர்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, கால்களில் இருக்கக்கூடிய நரம்பு முடிச்சு நோய்கள் கவனிக்காமல் விடும்போது நரம்பு முடிச்சு நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கால்கள் முழுவதும் பரவி கால்களில் கருமை நிறமான நிறமாற்றம், கால்களில் சிறு சிறு கொப்பளங்கள்லாம் ஏற்பட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா கால்களை அதிகப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய காயங்களாக அவை மாறிவிடுவதை பார்க்குறோம். அந்த மாதிரி ஏற்படக்கூடிய காயங்களை ஆற்றுவது அப்படிங்கிறது மிகச் சிரமமான ஒரு விஷயமா இருக்குது. அந்த மாதிரி கால்களில் ஏற்படக்கூடிய வெரிகோஸ் அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை குணமாக்கக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வெட்டுவாய்ப்பூண்டு தான். வெட்டுவாய்ப்பூண்டை எடுத்து நல்லா அதோட இலையை மட்டும் நல்லா எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா அம்மியில் அரைக்கணும். அரைத்த பிறகு அதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான மஞ்சள் தூளை கலக்கணும். இது நல்லா அரைத்து கலந்து ஒரு விழுது மாதிரி செஞ்சுட்டு அந்த விழுதை எங்கெல்லாம் காயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் இரவு படுக்கும்போது பூசி ஒரு துணி வைத்து கட்டிவிட வேண்டும். இரவு முழுவதும் அது கால்களில் இருக்க வேண்டும். காலை நேரங்களில் அதை எடுத்துகிட்டு வெந்நீர் வச்சு கால்களை வாஷ் பண்ணிடலாம் நீங்கள். ஸோ இதை ஒரு பழக்கமாக ஒரு 3 மாதம் முதல் ஒரு 6 மாதம் வரை தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது கால்களில் இருக்கக்கூடிய அந்த காயங்கள் முழுமையாகவே வேகமாக குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். எனவே நேர்களே, இந்த வெட்டுவாய்ப்பூண்டை பொறுத்தவரையிலும் வெரிகோஸ் வெயின் மற்றும் வெரிகோஸ் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், கால்களில் ஆறாமல் இருக்கக்கூடிய காயங்களுக்கும், குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற சொறி சிரங்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், ஈரல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளுக்கும், புளித்த ஏப்பம் வயிறு எரிச்சல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் பலவிதமான பிரச்சனைகளை நாம் சந்திக்க நேரிடும். அந்த பிரச்சனைகளை நாம் எவ்வாறு எதிர்த்து போராடுவது என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் வீடியோலே நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரம் டெல்லியில் ஏற்பட்ட காற்று மாசு அதனுடைய அளவு அனுமதிக்கப்பட்ட அளவை விட கிட்டத்தட்ட 10 மடங்கு அதிகரித்தது என்று சொல்லி பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறை விடப்பட்டன. டெல்லி நகரமே மிகப்பெரிய மேகமூட்டங்கள் சூழ்ந்தது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. வாகனங்களை ஓட்ட முடியாத அளவிற்கு மனிதர்கள் மிகப்பெரிய நெருக்கடியை சந்தித்தார்கள். அதை ஒட்டி பல மாநிலங்கள், அதாவது டெல்லி மட்டுமல்ல, டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய பல வட மாநிலங்கள் அத்தகைய ஒரு நிலையை சந்தித்தன என்பதை நாம் தொடர்ந்து பார்த்தோம். இது உண்மையிலேயே ஒரு அபாயகரமான ஒரு அளவை இன்றைக்கு இருக்கக்கூடிய காற்று மாசு எட்டி இருக்கிறது என்பதைத்தான் இது காட்டுகிறது. பொதுவாக காற்று மாசடையக்கூடிய உலகின் பல நகரங்களில் அதற்கான மாற்று ஏற்பாடுகள் தொடர்ந்து செய்யப்படுகின்றன. அவற்றை படிப்படியாக குறைப்பதற்கும் காற்று மாசை ஏற்படுத்துவதற்கான காரணிகளை கட்டுப்படுத்துவதற்கும் பல்வேறு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. முக்கியமாக நீங்கள் இந்த காற்று மாசு எப்பொழுது அதிகரிக்கிறது என்று சொன்னால், காற்று அடிக்கிற வேகம் மாறுகிற போது, அல்லது அந்த காற்றினுடைய மற்ற ஈரப்பதம் சார்ந்த விஷயங்கள், இப்படி பல இயற்கை சார்ந்த காரணங்களினால் காற்று மாசினுடைய அளவு அதிகரிக்கிறது. ஆனால் புறக்காரணங்களாக இதை நாம் எப்படி பார்க்கலாம் என்று சொன்னால், எதெல்லாம் காற்று மாசுவை உருவாக்குகின்றன என்று பார்க்கிற போது ஏராளமான பல காரணங்கள் இருக்கின்றன. முக்கியமாக கட்டுப்பாடற்ற பெருநகர வளர்ச்சி. அனைத்துமே இன்று பெருநகரங்கள் சார்ந்த ஒன்றாக மாற்றப்படுகிற போது வாகனங்கள் கக்கக்கூடிய புகை என்பது இந்த காற்று மாசிற்கு ஒரு மிகப்பெரிய அளவிற்கான ஒரு பங்களிப்பை செய்கின்றன. எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் இன்று வாகன விற்பனையை நாம் கடந்த 10 ஆண்டுகளில் நாம் மேற்கொண்டிருக்கிறோம். வாகனங்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கு நாம் மிகப்பெரிய சலுகைகளை அளித்து குறைந்த தவணையில் யார் வேண்டுமானாலும் ஒரு குடும்பத்தில் எத்தனை வாகனங்களை வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம் என்கிற சூழலை ஒருபுறம் உருவாக்கினோம். இன்னொரு புறம் பொது போக்குவரத்தை நாம் போதுமான அளவிற்கு வளர்க்க தவறிவிட்டோம்.
அதன் காரணமாக பெரும்பாலானோர் தனியார் வாகனங்களையே சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டதனால் இந்த காற்று மாசு என்பது பெருநகரங்களில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பிரச்சனையாக மாறிவிட்டது. ஒவ்வொரு நாளும் நீங்கள் எத்தனை லட்சக்கணக்கான வாகனங்கள் எவ்வளவு புகையை கக்குகின்றன என்பதை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால் அதற்கு நாம் அதிர்ச்சியூட்டக்கூடியதாக அந்த அளவு இருக்கும். அத்தனை புகையும் அதில் இருக்கக்கூடிய கரியமில வாயுவும் நம்முடைய தோலிலும் நம்முடைய நுரையீரலிலும் படுகின்றன என்பதை நாம் மறந்து விடுகிறோம். ஆனால் அரசாங்கத்திற்கு அதை பற்றி எந்த விதமான தொலைநோக்கு பார்வையும் திட்டமும் இல்லை. இன்னொரு புறம் காற்று மாசுவை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று கட்டுமான பணிகள். அதாவது கட்டுமான பணிகளின் போது ஏற்படக்கூடிய தூசுகள் என்பது காற்று மாசை பெருமளவு அதிகரிக்கின்றன. அவற்றை முறைப்படுத்தி கட்டுப்படுத்துவதற்கான வழிமுறைகள் என்பது இங்கு உருவாக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் விவசாயிகள் அவர்கள் தங்களுடைய வைக்கோலை அல்லது அந்த பயிர்களினுடைய கழிவுகளை அவர்கள் எரித்து விடுகிறார்கள். அப்படி எரிப்பதன் காரணமாக ஏற்படக்கூடிய மாசு என்பதும் காற்று மண்டலத்தை மிகப்பெரிய அளவிற்கு அந்த டெல்லி மற்றும் வட மாநிலங்களில் மாசுபடுத்தி கொண்டிருக்கிறது. இது இங்கு பல மாநிலங்களும் கூட அந்த பிரச்சனை இருக்கிறது. அப்படி இருக்கிற போது டெல்லி நகரத்தை மையமாக வைத்து இந்த பிரச்சனை முன்வைக்கப்படுகிறது. ஆனால் டெல்லியை சுற்றி இருக்கக்கூடிய பல மாநில அரசுகள் காற்று மாசுவை கட்டுப்படுத்துவதற்கு முயற்சித்தால்தான் டெல்லி நகரமும் காப்பாற்றப்படும். அப்படி இல்லாவிட்டால் அதனுடைய ஒட்டுமொத்த விளைவையும் டெல்லி மட்டுமல்ல சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுமே அனுபவிக்கும். இன்று கடுமையான நுரையீரல் பிரச்சனைகள், அதிலும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள், இது எல்லாவற்றிற்குமே மிக முக்கியமான காரணமாக இந்த காற்று மாசுவை தான் குறிப்பிடுகிறார்கள். அப்படி இருக்கிற போது காற்று மாசடைய உண்மையிலேயே நமக்கு நிறைய பிரச்சனைகள் மக்களிடம், குறிப்பாக குறை பிரசவங்கள், இன்றைக்கு டெல்லி போன்ற நகரங்களில் ஏற்படக்கூடிய குறை பிரசவங்களில் 88% குறை பிரசவங்கள் இந்த காற்று மாசினால் ஏற்படுகின்றன என்பதை புள்ளிவிவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய ஏராளமான நோய்கள் இன்றைக்கு பெருநகரங்களை வாழ தகுதியற்ற நகரங்களாக மாற்றிவிட்டன. நாம் போதுமான அளவிற்கு இந்த காற்று மாசுவை உள்ளிழுக்கக்கூடிய மரங்களை உருவாக்க தவறிவிட்டோம். இப்படியான பல பிரச்சனைகளின் காரணமாகத்தான் இந்த டெல்லி நகரமே இன்று ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்று சென்னை நகரத்திற்கும் இந்த பிரச்சனை என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாகத்தான் இருக்கிறது. என்றால் நம்முடைய காற்று மாசினுடைய அளவு மிகப்பெரிய அளவிற்கு அதிகரித்து வருகிறது என்பதைத்தான் தொடர்ந்து அனைவருமே சுட்டிக்காட்டுகிறார்கள். தீபாவளி போன்ற சமயங்களில் பட்டாசு வெடிப்பது, அதை கட்டுப்படுத்துவது, இந்த நேரத்தை கட்டுப்படுத்துவது, பட்டாசு வெடிக்க தடை போன்ற விஷயங்களை டெல்லி மாநகர அரசு இந்த ஆண்டு மேற்கொண்டது. அதற்கு சில விமர்சனங்கள் நம்மள முன்வைக்கப்பட்டன. ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால், நாம் ஒரு சில நாட்கள் காற்று மாசுவை தடுப்பது அல்லது அதை குறைப்பதற்கான முயற்சிகள் மட்டும் போதாது. அதாவது நிரந்தரமாக காற்று மாசுவை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகள், முக்கியமாக தொழிற்சாலைகளின் மீது நாம் என்ன கட்டுப்பாட்டை வைத்திருக்கிறோம், அதை வெளிப்படுத்தக்கூடிய புகை, இன்றைக்கு தொழிற்சாலைகளின் மீது முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகள், கண்காணிப்புகள் இருக்கிறதா? இன்னொன்று, இன்றைக்கு பெரிய அளவிற்கு இந்த காற்று மாசுவை கட்டுப்படுத்துவதற்கான மாற்று ஏற்பாடுகள் தேவைப்படுகின்றன. அப்படி இருக்கிற போது மாற்று எரிபொருளை கொண்ட வாகனங்களை உருவாக்குவது, செலவு, அதற்காக அந்த காற்று மாசுவை தடுப்பதற்காக வாகனங்களுடைய தன்மையில் மாற்றங்களை செய்வது, அதே போல் மக்களுடைய பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவது, நகர்ப்புறங்களை மேலும் பசுமையாக்குவது, மரங்களை நடுவது, இதற்கெல்லாம் ஏராளமான நிதி ஒதுக்கீடுகள் நமக்கு தேவைப்படுகின்றன. ஆனால் அந்த நிதி ஒதுக்கீடுகளை செய்யக்கூடிய மனநிலை இன்றைக்கு அரசுக்கு இருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. என்றால் காற்று மாசுவினுடைய முக்கியமான ஒரு காரணிகளாக இன்றைக்கு சொல்லப்படுவது என்பது கட்டுப்பாடற்ற பெருநகர வளர்ச்சியும் அதன் விளைவாக உண்டாகக்கூடிய நுகர்பொருள் கலாச்சாரமும் தான் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. ஆனால் நாம் பெருநகர வளர்ச்சியை கட்டுப்படுத்துவதற்கும் எதுவுமே செய்யவில்லை. இப்பொழுது தமிழ்நாடு என்று எடுத்துக்கொண்டால் சென்னையை சார்ந்திருக்கக்கூடிய இடங்கள் தான் அனைத்து விதமான விஷயங்களுக்குமான மையமாக இருக்கிறது. அது ஏன் அப்படி இருக்க வேண்டும்? ஏன் மற்ற நகரங்களுக்கு நாம் அல்லது மற்ற சிறு நகரங்களை வளர்ப்பதற்கு நாம் ஆர்வம் காட்ட மறுக்கிறோம்? அப்படி இருக்கிற போது இந்த காற்று மாசடைதல் என்பது ஒரு இடத்தில் மையம் கொள்வது என்பது தவிர்க்கப்படும். ஆனால் நாம் அப்படி செய்வதற்கு பதிலாக எல்லாவற்றையுமே நாம் மையப்படுத்தப்பட்ட ஒன்றாக நாம் மாற்றிக்கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் பெருமளவிற்கான நிதி ஒதுக்கீடுகள் தேவைப்படுகின்றன. இந்தியா முழுக்க ஒரு ஒருங்கிணைந்த கூட்டு முயற்சி தேவைப்படுகிறது. மக்களிடம் விழிப்புணர்ச்சி தேவைப்படுகிறது. வாகனங்களை விற்பதில், அவற்றை பயன்படுத்துவதில் கட்டுப்பாடுகள் தேவைப்படுகின்றன. பொது போக்குவரத்தை மேம்படுத்த வேண்டியிருக்கிறது. ஆலைகளை, தொழிற்சாலைகளை கட்டுப்படுத்த வேண்டியிருக்கிறது. விவசாயிகள், இது போன்ற இந்த பயிர்களை, வைக்கோலை எரிக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அறிவியல் பூர்வமாக மாற்று ஏற்பாடுகளை செய்து தர வேண்டியிருக்கிறது. கட்டுமான தொழிலை முறைப்படுத்த வேண்டியிருக்கிறது. காற்று மாசை ஏற்படுத்தக்கூடிய பல்வேறு காரணிகளை நாம் கட்டுப்படுத்தினால் மட்டும்தான் எதிர்கால தலைமுறைக்கான ஒரு பூமி என்பது இங்கு இருக்கும், ஒரு இடம் என்பது இங்கு இருக்கும்.
மாறாக நாம் இந்த அளவிற்கு அழிவை செய்துவிட்டு மீளவே முடியாத ஒரு இடத்திற்கு போவது என்பது ஏற்கனவே இந்த புவி வெப்பமயமாதல் காரணமாகவும் வேறு பல பிரச்சனைகள் காரணமாகவும் காற்று மாசடையக்கூடிய வேகம் என்பது அதிகரித்திருக்கிறது. அப்படிப்பட்ட இயற்கை மாற்றங்களோடு சேர்ந்து மனிதர்கள் செய்யக்கூடிய இந்த தவறுகளும் ஒருங்கிணைகிற போது அதனுடைய விளைவுகள் என்பது மிக மிக மோசமாக இருக்கின்றன. டெல்லிக்கு நடந்தது என்பது நாம் அனைவருக்கும் விடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை, நாம் கவனத்துடன் ஆராய வேண்டிய ஒரு பிரச்சினை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்தவர்கள் பல வல்லுநர்கள். அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த துண்டுகளாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நாம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம். விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் பகுதிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை தந்திருப்பவர் திட்டக்குழுவின் முன்னாள் துணைத் தலைவர் பேராசிரியர் மு. நாகநாதன் அவர்கள். அவரை வரவேற்று அவருடன் பேசலாம். வணக்கம் சார். திட்டக்குழு என்றவுடன் இன்றைக்கு எத்தனையோ மாற்றங்கள் நாட்டில் நடந்திருக்கிறது. அதை பற்றியெல்லாம் நம்ம பேச வேண்டும். அதற்கு முன்பாக இங்கு தமிழகத்தில் ஒரு கடுமையான நிதி நெருக்கடி இருப்பதாக தொடர்ந்து கூறப்பட்டு வருகிறது. ஒரு கடனில் அரசே மூழ்கிவிடும் என்றெல்லாம் கூட சொல்கிறார்கள். நீங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசின் நிதி நிலையை எப்படி பார்க்குறீங்க? இது பொதுவாக இது ஒட்டுமொத்தமாக பார்த்தால் நீங்கள் ஒரு ஒப்பீடு செய்தால்தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2006 இருந்தது. 11 வரை 5 ஆண்டுகள் நீடித்தது. அதற்கு பிறகு 11வது ஆண்டிலிருந்து 7 ஆண்டுகள், இன்றைக்கி 6 ஆண்டுகள் முடிந்து விட்டது. 7வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறார்கள். இப்படி ஒப்பீடு செய்தால்தான் ஒரு சரியாக இருக்கும். தமிழக அரசு கலைஞர் தலைமையில் இருந்த அமைச்சரவை ஒரு சரியான பொருளாதார அணுகுமுறையை கையாண்டது. அதற்கு காரணம் ஆளுமை மிக்க ஒரு தலைவர். அவருக்கு துணையாக நாங்களெல்லாம் இருந்தோம், அதிகாரிகள் இருந்தார்கள். எப்போதும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த போதெல்லாம் அரசு ஊழியர்களே என்னிடம் சொல்வார்கள், கடுமையான பணிகள் எங்களுக்கு வழங்கப்படும், வேலைகள் சரியாக நிறைவேற்றப்படும். இது ஒரு பெரிய முதன்மையான சான்றாக நான் ஒன்று சொல்ல வேண்டுகிறேன். 90,000 கோடி 5 ஆண்டுகளில் பல திட்டங்களுக்காக 2006 11 வரை மாநில அரசு செலவு செய்திருக்கிறார். அதில் 90,000 கோடிங்கிறது ஒரு பெரிய, அதில் குறிப்பாக திட்டக்குழுவில் நான் இருக்கும்போது 84,000 கோடி என்று நாங்கள் முடிவு பண்ணோம். ஆனால் நிதித்துறையைச் சேர்ந்தவர்கள் 80,000 கோடி என்று சுருக்க விரும்பினார்கள். அப்பொழுது தலைவர் கலைஞரிடம், முதல்வரிடம் நான் இதை பற்றி சொன்னேன். 84,000 90 கூட செலவு பண்ணலாம் ஐயா, ஏனென்றால் நமது ஆட்சியில் சிறப்பாக நிதி நிர்வாகம் இருக்கிறது, வரி நிர்வாகமும் சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது. ஆகவே இதை நம்ம சரிப்படுத்தலாம் என்றவுடன் கலைஞர் அதை ஒப்புதல் அளித்து மீண்டும் மத்திய அரசுக்கு அனுப்பி 80 ஒப்புதல் வாங்கியதை 84 ஆக்கினார். ஆனால் இறுதியில் 90,000 கோடிக்கு நாம் செலவு பண்ணியிருக்கோம். ஆகவே அதற்கு காரணம் 2-3 காரணங்கள் இருக்குது. நம்ம நிதி நிலையை அப்பொழுது நிதிக்குழுன்னு மத்திய சர்க்காரால் அமைக்கப்பட நிதிக்குழு என்ன சொல்லிச்சுன்னா, மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த வருவாயில் 3 விழுக்காடுக்குள் ஒரு மாநில அரசு இந்த கடனை நிர்வகித்தால்தான் நாங்கள் நிதிக்குழுவுடைய பரிந்துரைகளை முழுமையாக அளிப்போம் என்று சொன்னதனால் அதை நம்ம கட்டுப்பட்டு செய்தோம். அது நல்லதும் கூட. ஆனால் அந்த கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டு விட்டது. அதுக்கு ஒரு காரணம் கடன். இன்றைக்கு பார்த்தீர்களேயானால் மாநில அரசுடைய கடன் தமிழ்நாடு ஒட்டுமொத்த வருமானத்தில் ஜிடிபி, ஸ்டேட் ஜிடிபியில் சொல்லிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 20 விழுக்காடு ஆயிடுச்சு கடன். அதுதான் கடனை கண்டு அஞ்சுகிறார்கள். 1,00,000 கோடிக்கு மேலே தாண்டி வச்சு. ஆனால் 25 விழுக்காடு வரணும், நம்ம எல்லையை தாண்ட வேணாம்னு மத்திய சர்க்கார் ஒரு கொடுத்த 25. இது 20க்கு போனதே ஆபத்துங்கிறது பல சொல்கிறாங்க. இது 2வது பார்க்க வேண்டியது என்னென்னா, தமிழ்நாட்டுடைய அரசே
விதிக்கிற ஸ்டேட் ஓன் ரெவென்யூ டேக்ஸ் வழியாக வருது. அந்த வருவாயும் இந்த 7 ஆண்டுகளாக தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டு வருது. அது ஒரு ஆபத்து. அதனால தான் நம்ம பயப்படுறாங்க. 2, ஒரு தொழில் வளர்ச்சி அதிகமாக இருந்தால்தான் அந்த பொருளாதார வளர்ச்சி ஊக்குவிக்கப்படும், வணிக நடவடிக்கைகள் மேலும் ஓங்கும், எதிர்பார்த்த மாநிலங்கள் வசூலிக்கிற வரிகள் அதிகரிக்கும். இப்படி பார்த்தா இந்த மொத்த தொழில் மதிப்பு, நிகர மதிப்புன்னு சொல்லுவாங்க, அதை தொழில் உற்பத்தியுடைய நிகர மதிப்பு நம்ம திமுக காலத்தில் 48 வரலும் போச்சு. பல்வேறு காரணங்களாக உலகமயத்தில் ஏற்படுகின்ற எதிர்மறை விளைவுகளாக 22 அளவுக்கு வந்தது. ஆனால் கடந்த 7 ஆண்டுகளாக தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இது ஒரு டேஞ்சரஸ் பாயிண்ட் என்று நான் நினைக்கிறேன். இன்னொன்று விவசாயத்தில் 3 ஆண்டுகள் வறட்சியிலே இருந்தது. அந்த வறண்ட காலத்தில் உரிய நிதிகளை இவர்கள் சரியாக பண்ணல. ஏன்னா அதுக்கு பல காரணங்கள். 16க்கு பிறகு வந்த ஆட்சி ஜெயலலிதா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு அது ஒரு காரணம். அதற்கு பிறகு வந்த ஓராண்டுகளாக இருக்கிற செயல்படாத அரசுன்னு சொல்வதற்கு பல காரணம் இருக்குது. ஆகவே அதுவும் காரணம். ஒன்று, மாநிலத்துக்கேன்னு இருக்கிற வரியை வசூல் பண்ணல, மத்திய சர்க்கார்லேருந்து பெற வேண்டிய, மாநிலங்களுக்கு பெற வேண்டிய வருவாயும் அவங்க பெறலை, வறட்சி நிவாரணத்தையும் முழுமையாக பெறலை. பல முறை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜெயக்குமார் நிதியமைச்சராக இருந்தார், அதுக்கப்புறம் அவர் போய் பார்த்தாரு, அப்புறம் ஜெயக்குமார் மாறிட்டார், இப்போ பன்னீர்செல்வம் வந்துட்டார். பன்னீர்செல்வம் பற்றி எல்லாருமே தெரியும். மத்திய சர்க்கார் தலையிட்டு தான் நீ உள்ளே போன்னு சொன்னாங்க. உள்ளே போனால் ஜெயிலுக்குள்ளே மத்திய சபைக்குள்ளே போனாங்க. அவர் போய் தட்டி கேட்பாரா என்பது ஒரு, இப்போ மத்திய அரசை தட்டி கேட்பதற்கு உள்ள ஆளுமை தலைமை இன்றைக்கு இல்லை. அது மத்திய அரசை தட்டி கேட்பது அப்படின்னு நீங்கள் சொல்லும்பொழுது, மத்திய அரசிடம் நிதி பெறுவதற்கான வழிவகைகள் என்னென்ன வழிகளில் மத்திய அரசிடமிருந்து நமக்கு நிதி கிடைக்கும், அதை ஏன் பெறுவதற்கு ஆளுமை வேண்டும், அதை பற்றி சொல்லுங்களேன். உதாரணமாக ஜெயலலிதா அவர்கள் கடைசியாக கூடிய 11வது மாநிலங்கள் மன்றம், மாநிலங்களும் மத்திய ஒரு அந்த மன்றத்தில் ஒரு பேச்சை அவர்கள் படித்தாங்க. இவங்க அழைச்சிட்டு போய் தான் காட்டினாங்க. அதை இவர்கள் இந்த அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற எடப்பாடி படித்தார்களா, நிதி அமைச்சர்கள் படித்தார்களா என்று தெரியல. ஏன்னா அந்த அம்மா இன்னொன்று இங்கே சொல்ல வேண்டும். நம்ம காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது, யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது, அந்த திராவிட முன்னேற்ற கழகம் வலியுறுத்தியது மாநிலங்களுடைய நிதி உறவுகளையும் நிர்வாக உறவுகளையும் மாற்றியமைத்து மாநிலங்களுக்கு அதிகாரங்களை வழங்க வேண்டும் என்று கலைஞர் வலியுறுத்தினார். அதற்கென்று ஒரு வல்லுநர் குழுவை அமைத்தார்கள். அப்பொழுது நான் திட்டக்குழு துணைத் தலைவராக இருந்தால் அந்த பூஞ்சி கமிஷன் ஆணையத்துக்கு, மத்திய சர்க்கார் அமைத்த ஆணையத்துக்கு தேவையான பரிந்துரைகளை மாநிலத்துக்கு என்னென்ன வேண்டும் என்கிற அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு அதை அனுப்புவதற்கு ஒரு அறிக்கை அளிக்க வேண்டும் என்றார்கள். நான் தான் அதுக்கு தலைவராக இருந்தேன். 10 இந்திய ஆட்சி பணியாளர் IAS அதிகாரிகள், செயலாளர்கள் தான் அதில் இருந்தார்கள். கிட்டத்தட்ட 6 மாதத்தில் அந்த பணியை முடித்து நாம் அனுப்பினோம். அந்த பூஞ்சி கமிஷன் இப்பொழுது பல பரிந்துரைகளை அனுப்பியிருக்கு. 10வது ஆண்டு வெளியிட்டிருக்கு. அதில் இந்த 10வது ஆண்டில் வெளியிட்டதில் பல கருத்துக்கள் அதில் இருக்குது. அதில் ஒன்று என்னன்னா, ஆளுநரை நியமனம் செய்வதற்கு முன்பு முதலமைச்சரை கேட்டுக்கொண்டு நியமனம் செய்ய வேண்டும் என்று பூஞ்சி ஆணையம் சொல்லியிருக்கு. இதற்கு முன்பு பல ஆணையங்கள் மத்திய சர்க்காரில் அமைக்கப்பட்டாங்க. இவங்க கவர்னரை பார்த்தே பயப்படுறாங்க, ஆளுநரை பார்த்தே பயப்படுறாங்க. இவங்களை கேட்டுக்கிட்டு ஆளுநர் அமைச்சாங்க. அதான் ஆளுமை இல்லைங்கிற. அது மட்டும் இல்லை, திட்டக்குழுவை மூடினதுனால திட்டக்குழுவிலேருந்து நம்மளுக்கு பல திட்டங்களில் மாநில திட்டங்களும் மத்திய அரசு சேர்ந்து சில திட்டங்களை நிறைவேற்றியது. மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டம். அந்த ஊரக வளர்ச்சி திட்டத்தில்
திராவிட முன்னேற்ற கழக அரசு 5 ஆண்டுகளில் முதல் ஆண்டில் ஒரு 4 மாவட்டங்கள் அப்படின்னு படிப்படியாக ஆக்கி 2 வருஷத்தில் தமிழ்நாட்டுடைய அனைத்து மாவட்டங்களிலும் நாம் அந்த திட்டத்தை விரிவுபடுத்தினோமில்ல எந்த ஒதுக்கப்பட்ட நிதியை முழுமையாக செலவு பண்ணோம். அது ஒரு பெரிய சாதனை. அப்பொழுது இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல் தலைவராக இருக்கிற மு.க. ஸ்டாலின் அவர்கள்தான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தார். அது மிக சிறந்த முறையில் ஊரக வளர்ச்சித்துறை மிக சிறந்த முறையில் செயல்பட்டது. இன்றைக்கு அதற்கான நிதி குறைந்து கொண்டிருக்கு. நிதி அவங்க குறைக்கிறாங்க, அதை தட்டி கேட்பதற்கு ஆள் இல்லை. 2 இவங்க சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் சொன்னால் அம்மா ஆட்சி அம்மான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அம்மா ஆட்சியில் அவர்கள் செய்தது என்ன? ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக நோய்வாய்ப்பட்ட நிலையில் எழுதிய கடைசியான அந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலில் மாநிலங்களுக்கு மன்றத்தில் கொடுத்த அறிக்கையில் அவர்கள் சொன்னதில் ஒன்று என்னன்னா 2006 தமிழ்நாடு மருத்துவ தேர்வுகளுக்கு உரிய ஒரு சட்டத்தை நிறைவேற்றிருக்கோம். அந்த சட்டப்படி குடியரசுத் தலைவரிடம் ஒப்புதல் பெற்றுட்டோம். ஒப்புதல் பெற்றதுனால எங்களுக்கு நீட்டு தேர்வு தேவையே இல்லை என்று இந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலில் பிரைம் மினிஸ்டர் முன்னாடி இந்த பேச்சு படிக்கப்பட்டது. இன்றைக்கி என்னாச்சு? நீட்டு ஜெயலலிதாவுக்கு எதிராகவே இவர்கள் செயல்படுகிறார்கள் என்பது தானே அவர்களுடைய இந்த அம்மையார் சொல்லிய கடைசி கோரிக்கையில் ஒன்று. இது நாங்கள் சட்டம் நிறைவேற்றோம், மாநிலங்களுக்கு உரிமை கொடுன்னு கேட்டாங்க. நீட் எக்ஸாமை போய் இப்போ ஒத்துக்கிட்டில் வந்திருக்காங்க. அதை விட கொடுமை என்னன்னா, இன்றைக்கு கூட எடப்பாடி சொல்கிறாரு, இந்த தேர்வுகளுக்கு தயார் பண்ணுவதற்காக நுழைவுத் தேர்வுகளுக்கெல்லாம் நாங்கள் தனியார் அரசு துறை சேர்ந்து பணியாற்றுன்னு சொல்கிறார். இதை விட கொடுமை என்ன இருக்கு? அரசாங்கம் தன்னுடைய உரிமையை முதல்ல இழந்துடுச்சு. நீட்டு தேர்வை இப்போ மீண்டும் சட்டம், ஜெயலலிதா வலியுறுத்திய சட்டம், அதற்கு பிறகு எல்லா தமிழ்நாடு எதிர்க்கட்சிகளெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக தமிழகத்துடைய சட்டமன்றமே நீட்டு தேர்வு வேணும்னு தீர்மானம் மறுபடியும் நிறைவேற்றிருக்கோம். அதையும் மறந்துட்டாங்க. ஜெயலலிதா சொன்னதையும் கோரிக்கையும் மறந்துட்டாங்க. இப்பொழுது நம்ம வலியுறுத்திய இவங்களுக்கு எது ஆளுமை இங்கே இருக்கு? அரசாங்கம் டாஸ்மாகிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை தான் பெரிதாக நம்பி இருக்கிறது என்பது போன்ற செய்திகள் தான் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. அது உண்மையா அப்படின்னு சொல்லுங்க. ஒட்டுமொத்தமாக டாஸ்மாக் கடைகளை எல்லாம் மூடுவதன் மூலமாக அரசே நடத்த முடியாத ஒரு சூழல் வருமானம் சொல்லுங்க. அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா டாஸ்மாக் வருமானம் ஒரு பெரிய வருமானங்களில் உண்டு. இப்போ நம்ம பெட்ரோலியம் பொருட்கள் மீது விதிக்கப்படுகிற வரி விதிப்புனாலையும் அதிக வருமானம் வந்துருக்கு. அதனால்தான் அதுக்கு நம்ம அதை ஜிஎஸ்டியில் சேர்க்கக்கூடாதுன்னு மாநிலங்கள் பல வலியுறுத்துகிறாங்க. மத்திய சர்க்கார் வேணும்னே மாநிலங்கள் சிக்கலில் மாட்டிக்கிட்டோன்னு 28% ஜிஎஸ்டியில் பெட்ரோலை கொண்டு வந்தால் மாநில அரசுடைய நிதி ஆதாரமே செயல்படும். அதனால் நான் என்ன சொல்கிறேன், நிர்வாக ஆளுமையே இவர்கள்ட்ட இல்லை. நிர்வாக ஆளுமை என்றால் எந்தெந்த துறையில் நம் மாநிலமும் மத்திய அரசிடமிருந்து நிதியை பெற வேண்டும். ஜெயலலிதா இன்னொன்று சொன்னாங்க, மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி பகிர்வை தொடர்ந்து நீங்கள் குறைச்சிக்கிட்டே வரீங்க. அந்த பகிர்வை சொல்வதற்கு மாநிலமே ஜிஎஸ்டி வரியை விதிக்கிற அதிகாரத்தை கொடுக்கணும்னு சொன்னாங்க. உதாரணமாக அதை விளக்கமாக அவர்கள் சொன்னார்கள்னு தெரியல. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு திருமண மண்டபத்தில் கல்யாணம் நடத்துவதென்றால் இந்த ஜிஎஸ்டி பிரகாரம் மாநிலம் ஒரு ஜிஎஸ்டி போடுது, சேவை வரியை போடுது. சரிதான் அது. ஆனால் மத்திய சர்க்கார் எதுக்கு ஜிஎஸ்டி போடணும் திருமண மண்டபத்து மேலே? திருமண மண்டபத்தில் தேவையான தண்ணீரை வழங்குவது மாநில அரசு, தேவையான சாலையை வழங்குவது மாநில அரசு, தேவையான மின் இணைப்பை தருவது மாநில அரசு. சேவை செய்யாத மத்திய அரசு எப்படி இதை செய்ய முடியும்? இதை தான் ஜெயலலிதா அந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலில் சொல்கிறாங்க, ஸ்டேட்டுடைய அத்தாரிட்டிகிட்ட கொடுங்கன்னு. அதையாவது கேட்டு பெற்றாங்களா? இல்லை. இன்னொன்று சொல்கிறேன், அவங்க நமக்கு வர வேண்டிய தொகையே அவர்கள் பெறவில்லை. உதாரணமாக கல்வி உரிமை சட்டத்தில் மத்திய சர்க்கார் கொண்டு வந்தது, அந்த கல்வி எல்லாருக்கும். அதில் 25 விழுக்காடு நலிந்த பிரிவினர்கள்லாம் எல்லா ஸ்கூல்லையும் சேர்க்கணும், தனியார் ஸ்கூல்லேன்னு ஒரு சட்டம் வந்தது.
அந்த சட்டத்துக்கு மத்திய சர்க்கார் நிதியும் கொடுக்கறதா சொன்னாங்க, கேட்டாங்க. ஆனால் அந்த மத்திய சர்க்கார் கொடுக்க வேண்டிய நிதியை இன்றைய வரை கொடுக்கவில்லை. அந்த சட்டத்தின் பிரகாரம் தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட சில 1000 கோடிகளை அந்த தனியாருக்கு கொடுத்தா தான் அடுத்த ஆண்டு சேர்ப்பாங்க. அதை ரீஎம்பர்ஸ் பண்ண திரும்ப கேட்கறதுக்கு கூட பயந்துக்கிட்டு கேட்காமே இருக்காங்க, கெஞ்சிறாங்க. நமது உரிமைகளை பெறுவதற்கு, சட்டப்படியான உரிமைகளை பெறுவதற்கு அங்கே போய் பிச்சை எடுக்க வேண்டியதில்லை. அவர்கள் பிச்சை எடுப்பது போன்று, நான் பிச்சை என்பது கடுமையான வார்த்தை என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏனென்றால் இந்திய அரசமைப்பு சட்டம் உருவான போது மாநிலங்களுக்கு அதிக நிதி வருவாயை தரவில்லை என்றால் கே சந்தானம் என்பவர் காங்கிரஸ்காரர், நேரு அமைச்சரவையில் இடம்பெற்றவர், தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். அவர் சொன்னார், த ஸ்டேட்ஸ் வில் பி பெக்கர்ஸ் அட் த டோர்ஸ் ஆஃப் த சென்டர் என்றார். நீங்கள் போதிய நிதி வருவாயை தரவில்லை என்றால், ஆதாரங்களை தரவில்லை என்றால் மாநிலங்கள் மத்திய அரசுடைய வாசலில் பிச்சைக்காரர்கள் போல் நிற்கும் நிலை ஏற்பட்டதுன்னு சொன்னார். நிச்சயமா அது இப்போ நடந்துகிட்டு இருக்குங்கிறேன். இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கிறது என்றால், ஒரு முதலமைச்சராக இருப்பவர் ஆளுமை மிக்கவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க. தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கும் பொழுது நம்முடைய நிதிநிலையை எப்படி சமாளித்தார்னு சொல்லுங்க. அதே முதலமைச்சர் ஜெயலலிதா எப்படி சமாளித்தார்கள் என்று சொல்லுங்க. இன்றைக்கு ஓபிஎஸ், இபிஎஸ் இவர்கள் இருவரும் எப்படி அரசு நடத்துகிறார்கள்? இவர்களே அந்த அமைச்சரவையிலே ஒருத்தர் சொன்னார் அண்மையில், அவர் எனக்கு அமைச்சர் பேரெலாம் அதிக நினைவு வர்றதில்லை. ஏன்னா அவங்க உருவம்லாம் இப்போ தான் தென்படுது தொலைக்காட்சியில். மேலே எங்களுக்கு மேலே மோடி இருக்கார்ட்ட ராஜேந்திர பாலாஜி அமைச்சர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க 2 பேரும் மேலே இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு அர்த்தம் மறைமுகமாக. அவரே ஒத்துக்கிட்டார். இது தன்னோட ஒப்புதல் வாக்குமூலம். இவருக்கு மேலே ஒருத்தர் இருக்காருன்னா மாநிலத்துக்கு முதலமைச்சர் தான், மேலே பிரதமர் கிடையாது. பிரதமர் மத்திய அரசுக்கு தான் பிரதமர், மாநில அரசுக்கு முதலமைச்சர். ஆளுமை இல்லாதவர்கள் என்பதை அவரே சொல்லிட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது பாரு, அவங்க நீட்டு ஜெயலலிதா நீங்கள் கேட்குறீங்க ஆளுமை, அவங்க இருக்கப்போ நீட்டை நடத்த விடாமல் வாங்கிட்டாங்கல்ல, எக்ஸிபிஷன் வாங்கினாங்கல்ல. இவங்க ஏன் வாங்கலை? ஏன் சட்டம் இயற்றியும் வாங்கலை? அதுக்கப்புறம் போதிய நிதி ஆதாரத்தை பெற மத்திய அரசு நம்மளுக்கு கொடுக்க வேண்டிய நிதி ஆதாரத்தை எவ்வளோன்னு சொல்ல முடியல. ஜூலைக்கு பிறகு ஜிஎஸ்டி போட்டிங்க, இந்த ஜிஎஸ்டி எவ்வளோ வசூலாகிருக்கு அப்படின்னு வெளிப்படையாக சொல்லுங்கள். இப்போ எதிர்கட்சிகள்லாம் குறை சொல்கிறாங்க. கடன் தொகை 20 விழுக்காடு கிட்ட வந்துடுச்சு ஒட்டுமொத்த மாநிலத்தின் ஒட்டுமொத்த மதிப்பில். சரி, இல்லை நாங்கள் நல்லா வசூல் பண்ணியிருக்கோம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 3 மாதத்தில் ஜிஎஸ்டியால் எங்களுக்கு இவ்வளோ வந்திருக்கு, இந்த டெஃபிசிட்டை நாங்கள் கவர் பண்ணிட்டோம்னு சொல்லுங்கள். துண்டு விழுகிற நிதியை நாங்கள் சரி பண்ணுறோம் சொல்லுங்கள். நான் மத்திய சர்க்காரிடம் நாங்கள் இவ்வளோ பெற போகிறோம், பெற்றிருக்கோன்னு சொல்லுங்கள். நீங்கள் கவர்னரை கண்டா பயப்படுறீங்க, மத்திய அமைச்சரை கண்டா. இதுவரையிலும் தமிழ்நாடு ஒரு மாநிலங்களுக்காக உரிமையை வாதாடி பெற்ற மாநிலம். கலைஞர் ஆட்சியில் இருக்கும்பொழுது நீதிபதி ராஜமன்னார் குழுவை அழித்து இந்தியாவிற்கே முன்மாதிரியாக இருந்த ஒரு மாநிலங்களுக்கு. இப்போ மத்திய சர்க்காரில் இருக்கிறப்ப கூட தமிழ்நாடு பல பலன் பெற்றது, இல்லைன்னு சொல்ல முடியாது. யூபிஏ கவர்மெண்ட்டில் கிட்டத்தட்ட சாலைகள் சீரமைப்பு, தேசிய நெடுஞ்சாலைகள், இன்றைக்கி சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரலும் போக முடியும். அந்த தேசியங்கள் விரிவாக்க கிட்டத்தட்ட பல 1000 கோடி நமது சார்பாக இருந்த டிஆர் பாலு பெற்று தந்தார். அது கலைஞருடைய ஆளுமை தானே. இது மாதிரி அதே மாதிரி போர்ட்டுக்கு, துறைமுகங்களுக்கு, அந்த துறைமுகங்களுக்கெல்லாம் அதிக 20,000 கோடி 30,000 கோடி பெற்று கொடுத்தார். அது ஒரு ஆளுமை தானே. அது மாதிரி இவங்க என்ன பெற்று கொடுத்தாங்க? நான் ஒரு உதாரணத்தை அவர்களிடம் கேட்கிறேன். பொன் ராதாகிருஷ்ணன் தான் இருந்தார் கொஞ்ச நாள். இப்போ தான் அவரையும் தரையில் இறக்கி தரையை பிடுங்கிட்டாங்க. கப்பல் மட்டும் நீருன்னு சொல்லிட்டாங்க. அவர்கிட்டையாவது கேட்டு வாங்கியிருக்கலாமே இவர்கள். ஆகவே நீங்கள் மத்திய அரசும் மாநில அரசும் இயங்கணும்னு சொல்கிறாங்க. இயங்குவது உரிமைகளை விட்டு இயங்குவதல்ல. நம்மளுடைய உரிமைகளை பெற்றுவிட்டு ஒருவோடு இருப்பது தவறில்லை. சரி, இந்த இடத்துல தமிழக அரசின் நிதி நிலைமை ஏன் மோசமாக இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். அதே சமயத்தில் பலரும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு,
இலவசங்கள் என்பது உள்ளே வந்ததால் தான் நிதி நிலைமை மோசமானது என்கிறார்கள். அது உண்மைதானான்னு சொல்லுங்க. இல்லை இல்லை, தமிழ்நாட்டில் இலவசங்கள்னு கிடையாது. இப்போ நீங்கள் இலவசம் தமிழ்நாட்டில் சொல்லிட்டா அம்பானியும் அதானியும் மல்லையாவும் கிட்டத்தட்ட 7 லட்சம் கோடி பேங்க்கில் கடன் வச்சுருக்காங்களா? அது என்ன கொடுக்காமையே கட்டாமே இருக்காங்களே. இங்கே நம்ம அவ்வளோலாம் செலவு பண்ணலையே. மொத்த நிதி ஒதுக்கீடில் நம்ம கல்விக்கு தமிழ்நாட்டில் 10.5 செலவு பண்ணுறோம். அது கல்விக்கு தானே. அதனால தான் இன்றைக்கி மானுடைய மேம்பாட்டில் இருக்குது. சத்துணவு திட்டம் அது பெரிய அளவுக்கு நம்மளுக்கு வளர்ந்து முட்டை போடுறோம். அதனால தான் தமிழ்நாட்டினுடைய மாணவர்களுடைய திறன் வளர்ந்துருக்கு. அதனால தான் மானுடைய மேம்பாட்டு குறியீட்டில் தமிழ்நாடு 1, 2, 3 பொசிஷன் தான் இருக்குது. ஹெல்த் இண்டிகேட்டர்ஸில் 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் 52 விழுக்காடு குழந்தைகள், வளராத குழந்தைகள், ஸ்டண்டட் சைல்டுன்னு சொல்லுவாங்க, மூளை வளர்ச்சி அடையாத 3 ஸ்டேட்டில் இருக்குது. பீகார், உத்தரப்பிரதேஷ், ஒரிசா, மத்திய பிரதேஷ். மோடி பிஜேபி ஆள்ற ஸ்டேட்டில் தான் நான் சொல்கிறேன். ஒரிசாவை தவிர மத்திய பிரதேஷ் அவங்ககிட்ட தான் இருக்குது, உத்தரப்பிரதேஷ் அவங்ககிட்ட தான் இருக்குது, ராஜஸ்தான் இங்கே எல்லாம் ஸ்டாண்டர்ட். ஆனால் தமிழ்நாட்டில் அது மாதிரி காட்ட முடியாத. ஆகவே அதெல்லாம் இலவசம்னு சொல்ல முடியுமா? கருவுற்ற தாய்மார்களுக்கு கொடுக்குறோமே, அது அந்த அந்த ஸ்டண்டட் சைல்டு வராமல் இருக்கிறதுக்கு தானே கருவுற்ற தாய்மார்களுக்கு பணம் கொடுக்குறோம். அது இலவசம் சொல்ல முடியுமா? அரிசி போடுறோம், வறுமையே இல்லையே. இலவச அரிசி கலைஞர் ஆட்சியில் 2 ரூபான்னாரு, அப்புறம் 1 ரூபான்னாரு, அந்த மாதிரி இல்லைன்னுச்சு. அதெல்லாம் சொல்ல முடியாது. இன்றைக்கி இதை பார்த்துட்டு மற்ற மாநிலங்களில் ஊபியிலே சொல்லியிருக்காங்களே, இதை திராவிட முன்னேற்ற கழகம் சொன்னால் அது இலவசம், அவங்க சொன்னால் நலத்திட்டம் பேர். மத்திய சர்க்கார் கொடுக்குது, அது என்ன நலத்திட்டமா? இது மதிய உணவு திட்டமாக அவங்களும் கொண்டு வந்து தோற்று போய் தானே இருக்காங்க. நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம், தோற்று இருக்கோம், நம்ம ஜெயிச்சிருக்கோம். ஏனால் இங்கே பழங்குடியினரில் ஆதி திராவிடர் இனத்தைச் சேர்ந்த பெண்கள், ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்கள் சத்துணவு கூடத்தில் வேலை செய்கிறாங்க. எல்லோரும் நம்ம சமமாக அவங்கள நடத்துகிறாங்க, சாப்பிட்றாங்க. பீகாரில் முதல் சத்துணவு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் 2004 என்ன நடந்தது? ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை பெண்மணி சமையல் பண்ணாங்கிறதுக்காக அந்த சத்துணவே தோண்டி குழி தோண்டி போச்சுட்டாங்க. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கத்துடைய பெரும் வெற்றி. இது வெறும் சமுதாய சீர்திருத்தம் இயக்கமும் பொருளாதாரமும் இணைந்து செல்கிறது தமிழ்நாட்டில். அதனால தான் தமிழ்நாட்டில் அதை இழந்து வராங்களேங்கிறது தான் நம்மளுக்கு கோபமாக இருக்குது. ஏன்னா அடிமைத்தனத்தில் இது ஒரு பினாமி அரசு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு மாநில அரசு இறங்கி போகுது. தைரியமாக சொல்லுங்கள், உங்களுக்கு ஏன் பயம்? நீட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்துங்க, ஏன் பயப்படுறீங்க? ஏன்னா நீங்கள் போட்ட தீர்மானம், ஜெயலலிதா 2006 வலியுறுத்திய சட்டத்தை நாங்கள் பிரசிடெண்ட் ஒப்புதல் வாங்கிட்டோன்னு சொல்லி இன்டர்ஸ்டேட் கவுன்சிலில் மோடி எதிரில் படித்த அறிக்கையில் இருக்கு. அதை ஏன் பயப்படுறீங்க? ஜிஎஸ்டியில் இப்போது குஜராத்தில் தேர்தல் வருது, அதனால் பல தின்பண்டங்கள் மேலாம் வரி போட்டாங்க. அந்த தின்பண்டங்கள் தொழிலில் ஈடுபட்டவங்கலாம் ஓடி போயிட்டாங்க. ஓடி போயிட்டோன்னே இப்போ கிட்டத்தட்ட 172 பொருள்கள் மீது வரியை குறைச்சிருக்காங்க. அதை தமிழ்நாடு என்ன வரிகள் போராடி பெற்றதுன்னு சொல்லுங்கள். அது குறித்து புரிதல் இருந்தால் தானே நம்ம கேள்வி கேட்க முடியும். அதான் ஒன்று, இந்த அரசு திசை மாறி சென்று கொண்டிருக்கிறது. 2, ஒரு மேலாண்மை செய்வதற்கான ஆளுமை இல்லாத ஒரு அசார்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கு. 2, ஏதோ ஒரு காரணத்தினால நடுங்கிறாங்க. இது ஒரு தமிழக நாட்டுடைய அரசுடைய நிலைமையை மட்டப்படுத்திட்டாங்க. மத்திய அரசு குட்டியிருக்காங்க, கேவலமாக குட்டியிருக்காங்க. ஏன்னா பன்னீர்செல்வத்துக்கு வேண்டியவங்க வீட்லேயும் ரெய்டு நடந்தது, எடப்பாடிக்கு சொந்தக்காரங்க வீட்லேயும் ரெய்டு நடந்தது. இப்போ ரெய்டு நடத்திட்டு கையை கட்டி போட்டுட்டாங்க. இது அங்கே நடக்கிறது மத்திய அரசாங்கம். நான் ரெய்டு நடந்து தவறாக இல்லைங்கிறதுக்கு அல்ல, அதில் ஆதாரம் இருக்குங்க என்பதற்கு பதிலாக இதற்கு முன்பு நடத்திய அந்த சோதனைகள், கைப்பற்ற பணங்கள், சொத்துக்கள்
அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அவங்க உங்களுக்கு அடக்கமாக இருந்துட்டால் விட்டுடுவீங்களா? ஆகவே இது ஒரு பெரிய பாதிப்பை, தமிழ்நாடு ஒரு சுயமரியாதை இயக்கம் வளர்ந்த தமிழ், தந்தை பெரியார், அண்ணா, கலைஞர், இப்பொழுது நம்ம செயல் தலைவர் ஸ்டாலின் அவர்கள்லாம் அந்த கருத்தோடு தான் ஒட்டி வளர்ந்துக்கிட்டு வராங்க. அதை அவமானப்படுத்துகிற அளவுக்கு வெளிப்படையாகவே ஒரு மத்திய அரசு செயல்படுகிறது, அதை வேடிக்கை பார்க்கிறது. காரணம், அவங்களுக்கு ஆளுமை இல்லை. ஆளுமை இல்லைன்னா எப்படி நீங்கள் நிதி நிர்வாகத்தை சரியாக பெற முடியும்? ஏன்னா தமிழ்நாடே எல்லா நிதியும் பெற முடியாது. சரி, வெறும் அறிவிப்புகள் மட்டுமே சாதனைகளாகாது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது என்று மக்களும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. வணக்கம். நாள்தோறும் பல புதிய தகவல்களை நம் முன் வைக்கும் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் இன்று என்ன புதிய தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நம் விடியலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். எழுத்தாளர் மதுரை பாலன் தன்னுடைய அடுத்த சிறுகதை தொகுதியை மிக அண்மையில் வெளியிட்டிருக்கிறார். அவருடைய ஒச்சாவும் ஒத்தக்காது ஆடும் என்னும் முதல் சிறுகதை தொகுதி பலராலும் பேசப்பட்ட ஒன்றாக இருந்தது. இப்போது இந்த புத்தகத்திற்கும் ஒரு வேறுபட்ட தலைப்பைத்தான் அவர் தந்திருக்கிறார். அம்மாவின் புருஷன் என்பது இந்த சிறுகதை தொகுப்பின் பெயர். கோடம்பாக்கத்தில் இருக்கிற பாலன் பதிப்பகம் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். இதில் பல்வேறு சிறுகதைகள் இருக்கின்றன. அந்த தொகுப்பில் இருக்கிற ஒரு கதையினுடைய பெயர் தீட்டு என்பது. கோயிலில் நடக்கிற ஒரு கதையாக அது அமைந்திருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களினுடைய பேச்சு நடையில் அது அமைக்கப்பட்டிருக்கிறது. காரணம், அந்த கதையில் வருகிற பாத்திரங்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். கோயிலில் அர்ச்சகராக இருக்கிற சாம்பசிவ ஐயரிடமிருந்து அந்த கதை தொடங்குகிறது. காலையில் எழுந்து இந்நேரம் அவர் கோயிலுக்கு போயிருப்பார். ஏதோ ஒரு காரணத்தினால் எதையோ சிந்தித்து கொண்டே உட்கார்ந்திருக்கிறாரே என்று கருதி அவருடைய மனைவி அம்புஜம், ஏன்னா இன்னும் கோயிலுக்கு போகலையா, என்ன யோசிச்சுட்டே இருக்கீள் என்று கேட்கிற போது அவர் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு கணா கண்ணேண்டி என்று தொடங்குகிறார். அவர் கனவில் ஒரு செய்தி வருகிறது. அம்பாளை நான் எவ்வளவுதான் நீராட்டி சுத்தப்படுத்தினாலும் அம்பாளின் கன்னத்தில் ஒரு கரை இருக்கிறது. எவ்வளவு நான் சுத்தப்படுத்திய பிறகும் அது போகவில்லை, என்ன என்று தெரியவில்லை என்று குழம்பிக் கொண்டிருக்கிறேன் என்கிறார். கனவு தானே என்று மனைவி ஆறுதலாக சொன்னாலும் அவருக்கு அந்த ஆறுதல் ஏற்படவில்லை. ஏதோ ஒரு காரணம், கனவில் அப்படி ஒரு கரை ஒட்டி கொண்டே இருக்கிறது என்பதை சொல்லியபடியே பிறகு கோயிலுக்கு எழுந்து போகிறார். போனதற்கு பிறகும் அவருக்கு கோயிலில் வேறு எதனை காட்டிலும் இதுவே அவருடைய மனத்தில் ஆழ்ந்து படிந்து கிடக்கிறது. ஏன் கனவில் அப்படி ஒரு கரை தெரிந்தது என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறார். சட்டென்று அவருக்கு ஒரு செய்தி புலப்படுகிறது. அப்போது பழனி அம்மாள் அந்த கோயிலை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறாள். ஒரு இளவயது பெண். அவள்தான் ஒவ்வொரு நாளும் எல்லா இடங்களையும் சுத்தம் செய்கிறவள். இவருக்கு என்ன தோன்றுகிறது என்றால், ஒருவேளை இந்த பெண் அந்த 3 நாள்களிலும் கூட கோயிலுக்குள் வருவதால் தான் அம்பாளின் கன்னத்தில் அப்படி ஒரு கரை நம் கனவில் தெரிந்திருக்கிறதோ என்று இவராகவே கருதி கொள்கிறார். அப்படித்தான் இருக்கும் என்று இவர் முடிவுக்கும் வந்து விடுகிறார். பிறகு அந்த பெண்ணினுடைய அம்மாவை அழைத்து, அம்மா நீ மாதத்தில் அந்த 3 நாள் மட்டும் பாப்பா வர வேண்டாம், நீங்கள் சுத்தம் பண்ணுங்களேன் என்று கேட்கிறார். அந்த அம்மா, என்னால் வயசாகிடுச்சுப்பா, என்னால் சுத்தம் பண்ண முடியாது என்று அந்த அம்மா சொன்ன உடனே, இல்லை நீங்கள் ஒரு 3 நாள் தானே என்று அவர் கேட்கிறார். இல்லை சாமி, என்னால் வர முடியாது என்று அந்த அம்மா சொன்னதற்கு பிறகு இவருக்கு அது மனத்தில் உறுத்தி கொண்டே இருக்கிறது. இது ஒரு வித்தியாசமான கதை, சொல்வதற்கும் பல சிக்கல்களை கொண்ட கதை. ஆனாலும் இந்த கதைக்குள் சொல்லப்பட வேண்டிய ஒரு கரு இருக்கிறது. இந்த அம்மையார் வீட்டுக்கு போய் தன் மகளிடத்தில், ஐயருக்கு இப்படி ஒரு சந்தேகம் இருக்குப்பா என்று சொன்ன உடனே அந்த பெண் வெகுண்டு கோபப்பட்டு, ஏமா அந்த ஆள் சொல்லிட்டு இருக்கிறான்னு நீ இதை சொல்கிறியே என்று சொல்லுகிறாள். அதோடு நிற்கவில்லை. அடுத்த நாள் காலையில் நேராக கோயிலுக்கு வந்தவள் அந்த சாம்பசிவையரை பார்த்து, என்ன சாமி, என்னமோ என்னை பற்றி ஏதோ சொன்னீங்களாமே, அந்த 3 நாள் வரக்கூடாதுன்னு. நாங்கள் மட்டும் பொம்பளைங்க இல்லை, நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்களே, கும்பிடுறோமே, அம்பாளும் பொம்பளை தானே, பொம்பளைக்கு பொம்பளை தெரியும், இதனால் ஒன்றும் கரை இல்லை, இது ஒன்றும் தீட்டு இல்லைன்னு தெரியும். சரி, உங்களுக்கு அதுதான் தீட்டுன்னு தோணுச்சுன்னா
யாரையாவது வச்சு கூட்டிங்க, இனிமேல் இந்த கோயிலுக்குள்ளே நான் வரல என்று சொல்லிவிட்டு அந்த பெண் வெளியே போய் விடுகிறாள். சரி சரி போ என்று அவரும் விடை சொல்லி விடுகிறார். ஆனால் அடுத்தடுத்த நாள்களில் தான் அவருக்கு அதனுடைய பின் விளைவு தெரிகிறது. கோயிலில் எங்கு பார்த்தாலும் குப்பையாக இருக்கிறது, மரங்கள் அதிகம், இலைகள் கொட்டி கிடக்கின்றன. யாரை அழைத்து சுத்தப்படுத்துவது என்று தெரியவில்லை. யார் யாரையோ அழைத்து பார்க்கிறார், யாரும் வரவில்லை. ஏனென்றால் மிக குறைந்த வருமானம், அவருக்கே வருமானம் குறைவுதான். எனவே அதிலிருந்து அவர் என்ன தொகையை இந்த சுத்தம் செய்கிற பெண்ணுக்கு, பழனியம்மாளுக்கு கொடுத்திருக்க முடியும்? திருவிழா காலங்களில் வஞ்சகம் இல்லாமல் கொடுத்திருக்கிறார், மற்றபடி பெரிய வருமானம் இல்லை. எனவே வருமானம் இல்லாத தொழிலுக்கு வருவதற்கு யாரும் தயாராக இல்லை. இல்லை, இது கடவுளுக்கு செய்கிற சேவையோ இல்லையோ என்று அவர் சொன்னாலும் சேவை செய்யலாம் தான், ஆனால் நேரம் இல்லையே, வயிறு இருக்கிறது இல்லையா? சேவை மட்டும் செய்து கொண்டிருந்தால் வயிறை யார் பார்ப்பது என்கிற கேள்வி எல்லோருக்கும் வருகிறது. ஆள் கிடைக்கவில்லை. பிறகு அந்த ஊர் பெரியவரிடத்தில் சொல்லுகிறார். அதற்காக ஒரு பஞ்சாயத்து கூட்டப்படுகிறது. அதற்கு முன்பாக ஒரு நிகழ்ச்சி என்ன நடக்கிறது என்றால், சரி வேறு யாரும் வரவில்லை என்று சுத்தம் செய்கிற தோட்டி என்று அழைக்கப்படுகிற ஒரு தொழிலாளியை அவர் அழைத்து வருகிறார். அந்த தொழிலாளி உள்ளே நுழைகிற போதே அவரை பார்த்த உடனே அங்கே இருக்கிற பல இளைஞர்கள் பாய்ந்து வந்து, என்ன ஐயரை, என்ன நினச்சிட்டு இருக்கீரு? எந்த ஜாதிக்காரரை இந்த கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு வரீர்? இது யார், எந்த ஜாதிக்காரங்க கட்டின கோயில் என்று அந்த இளைஞர்கள் ஜாதி பேசுகிறார்கள். ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு பாதாளத்தை நோக்கி செல்லுகிற இடம் எங்கே வரும் என்றால், இளைஞர்கள் ஜாதி பேசுகிற போது வரும். பெரியவர்கள், வயதானவர்கள், மூத்த தலைமுறையினர் சாதி பற்றி பேசுகிறார்கள் என்றால் அது வேறு. நவீன அறிவியல், தொழில்நுட்பம் எல்லாவற்றை பற்றியும் படித்திருக்கிற, பேசுகிற, சமூக சமத்துவம் பற்றிய சிந்தனைகளை எல்லாம் கொண்டிருக்க வேண்டிய ஒரு இளைஞர் சமூகம் சாதிக்குள் சிக்கிக்கொள்ளுமானால் அந்த நாடு அதற்கு பிறகு முன்னேறுவது என்பது மிக கடினம்தான். எனவே அந்த இளைஞர்கள் ஓடி வந்து, எந்த சாதிக்காரனை உள்ளே கொண்டு வருகிறாய் என்று கேட்டவுடனே அந்த பெரியவரும் திரும்பி போய்விடுகிறார். அந்த துப்புரவு தொழிலாளி உள்ளே வரவில்லை. பிறகுதான் பஞ்சாயத்து கூட்டப்படுகிறது. பெரியவர், சரி நாம் தானப்பா, நம்ம கோயில், நம்ம தானே சுத்தம் பண்ணணும் என்று சொன்ன உடனே அந்த இளைஞர்கள், நாங்கள் சுத்தம் பண்ணுறோம் என்று கிளம்பி ஒரு 10-12 பேர் வந்து அடுத்த நாள் எல்லா குப்பைகளையும் சுத்தம் செய்து விட்டார்கள். இது ஒரு வாரம் 10 நாள் நடந்தது. அதற்கு பிறகு என்ன ஆயிற்று என்றால், முதலில் 10-15 பேர் உள்ளே வந்தார்கள். பிறகு அது 7-8 பேர் ஆயிற்று. பிறகு 3-4 பேர் ஆயிற்று. ஓரிருவர் வந்தார்கள். நாங்கள் ஓரிருவர் மட்டும் இதை சுத்தம் செய்ய முடியாது என்று சொன்னார்கள். பிறகு ஆட்கள் வரவில்லை. மறுபடியும் சாம்பசிவையர் அந்த ஊர் பெரியவரிடத்தில் போய் சொன்னார், அந்த கோயிலினுடைய காரியதரிசி. மறுபடியும் அந்த பெரியவர் இளைஞர்களை அழைத்து சொன்னார். இந்த முறை அவரினுடைய குரலுக்கு அவ்வளவு செவிசாய்க்க இளைஞர்கள் இல்லை. நாங்கள் நினச்சோம், ஆனால் எங்களுக்கு நேரம் இல்லை, இதையே நாங்கள் செய்து கொண்டிருக்க முடியாது என்று அந்த இளைஞர்கள் சொல்லிவிட்டார்கள். இப்போது மறுபடியும் கோயிலில் குப்பை சேரத் தொடங்கிவிட்டது. எங்கு பார்த்தாலும் குப்பை. சாம்பசிவையரே களத்தில் இறங்கி தானே சுத்தம் செய்யலாம் என்று முடிவு செய்து சுத்தம் செய்தார். 1 நாள் 2 நாள் முடிந்தது. அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை முறைக்கும் அவருடைய உடல் நிலைக்கும் அந்த வேலை ஒத்து வரவில்லை. எல்லா வேலையும் கடினமானது, எல்லா வேலையும் உயர்ந்தது. அந்தந்த வேலையை அவரவரால் தான் இயல்பாக செய்ய முடியும். பழக்கம் இருக்க வேண்டும். யார் வேண்டுமானாலும் எந்த தொழிலையும் செய்யலாம். அந்தந்த தொழிலில் ஒரு பயிற்சி பெற்றாக வேண்டும். அந்த பயிற்சி இல்லை என்றால் சுத்தம் செய்வது அத்தனை எளிதானதல்ல. அது எவ்வளவு கடினமானது என்பதை செய்து பார்க்கிற போது தான் நமக்கு தெரியும். நம் நாட்டில் பொதுவாகவே உடல் உழைப்புக்கான மதிப்பு குறைவாக இருக்கிறது. உடலால் உடைத்து பார்த்தால்தான் அந்த உழைப்பு எவ்வளவு கடினமானது என்று புரியும். சாம்பசிவையருக்கு புரிந்தது. பிறகு அடுத்த நாள் பழனியம்மாள் வீட்டுக்கு அதிகாலையில் இவர் போனார். பழனியம்மாள் வீட்டில் சாணம் தெளித்து கோலம் போட்டு கொண்டிருந்தாள். நிமிர்ந்து பார்த்தவளுக்கு புரியவில்லை. என்ன கோயில் ஐயர் நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாரே என்று கருதி, என்ன சாமி என்று கேட்டார். ஒன்றும் இல்லைம்மா, இதை உன் காலாக நினச்சிக்க என்று தொடங்கினார். என்ன இது காலாக நினச்சிக்க, கையாக நினச்சிக்க, நீ இப்படிலாம் நீங்கள் பேசலாமா என்கிட்ட வந்து என்று அந்த பெண் கேட்டாள். அப்போதும் கூட அந்த பெண் தன்னிடத்தில் இறங்கி வந்து விட்டானே என்று ஒரு கர்வம் காட்டவில்லை. என்ன இருந்தாலும் வயதிலும் பெரியவர், அப்படியெல்லாம் பேசக்கூடாது. என்ன செய்தி? ஒன்றும் இல்லை, கோயில் குப்பையாக இருக்குது, நீ வாம்மா, நீயே வந்து சுத்தம் பண்ணு. நீங்கள் தான் தீட்டுங்கிறீங்க, 3 நாள் வரக்கூடாதுங்கிறீங்க. இல்லை, எது தீட்டு, எது குப்பை, எது சரி என்பதை எனக்கு அம்பாள் உணர்த்திட்டா. நான் என் தப்பை புரிஞ்சுக்கிட்டேன். நீ வந்து அதை சுத்தம் செய் என்று சொல்லிவிட்டவர் போய்விட்டார்.
என்ன செய்வது? பழனியம்மாளுக்கு அந்த 3 நாளில் அன்றுதான் முதல் நாள். சரி, குளித்துவிட்டு அவள் கோயிலுக்குள் போனாள். கோயில் சுத்தமானது என்று அந்த கதை முடிகிறது. தீட்டில் தொடங்கி சுத்தத்தில் கதை முடிகிறது. எதை தீட்டென்று நினைத்தாரோ அது இயல்பானது, எதை சுத்தம் என்று நினைத்தாரோ அது தீட்டானது என்பதை இந்த கதை மிக நுட்பமாக நமக்கு எடுத்துச் சொல்லுகிறது. தொழில் முனைவோர்கள் எவ்வாறு அந்த தொழிலில் லாபம் ஈட்டலாம் என்பதை பற்றியும் அந்த பணத்தை எவ்வாறு சேமித்து வைக்கலாம் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வதே இந்த பகுதி வணிகம். நம் வீடியோலே வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் வழியாக வந்து நம்ம ஒரு வாரமும் தொழில் சம்பந்தப்பட்ட ஆலோசனைகளையும், தொழிலுக்கு தேவையான நிதி ஆலோசனைகளையும், அதுக்குண்டான முதலீட்டு ஆலோசனைகளையும், எப்படி வந்து ஒரு தொழிலை அபிவிருத்தி பண்ணலாம், அதுக்கப்புறம் அது என்ன மாதிரி அணுகலாம், அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதில் வந்து முதல்ல தொடர்ச்சியாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பேசினதுக்கப்புறம் ஒரு நிலம் சம்மந்தப்பட்ட முதலீடுகளை, நில சம்மந்தப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்னலாம் நம்ம செக் பண்ணணும், எப்படி வருமானம் அதில் கொண்டு வரலாம், அதுக்கு என்ன நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத பேசியிருந்தோம். இந்த இதில் சொல்கிறது எல்லாமே வந்து ஓவரால் விஷயம். இதில் வந்து மைன்யூட்டாக சொல்ல முடியாது. அதாவது நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் மேக்ரோ மைக்ரோன்னு சொல்லுவோம். ரொம்ப மைன்யூட்டாக சொல்ல முடியாது. ஓரளவு மேலோட்டமாக சொல்லியிருக்கோம். ஏன்னா ரெஃபர் பண்ணாமல் பேசுகிறதுனால ஓரளவு அந்த விஷயங்களை அதுலேருந்து எடுத்துக்கிட்டு அதுலேருந்து சில பாயிண்ட்ஸை நீங்கள் கேப்சர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இந்த வாரங்களில் வந்து எப்படி வந்து ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிறத பேசியிருந்தோம். கடைசியாக வந்து நம்ம ப்ராப்பர்ட்டியை வந்து இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லியிருந்தேன். இன்சூரன்ஸ் பண்ணி வைக்கணுன்றது பார்த்திங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய பில்டிங்கோட இன்சூரன்ஸு, அது இன்கேஸ் டெமாலிஷன் ஆகிடுச்சின்னா அதுலேருந்து நம்ம எப்படி வரலாம், திரும்ப வந்து காசு போட்டு வாங்கக்கூடிய விஷயமே கிடையாது. 90% இல்லை 90% நிலத்தில் பணம் போட்டவங்க, நிலம்ங்கிறது நான் கட்டடத்தையும் சேர்த்து தான் சொல்கிறேன், கட்டடத்தில் பணம் போட்டவங்க எல்லாருமே 95% கடன் வாங்கி தான் போட்டிருப்பாங்க. அந்த கடன் வாங்கினதை திரும்ப கட்டவே முடியாது. சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு 50 லட்ச ரூபா கடன் வாங்கி ஒரு கட்டடத்தை எழுப்பியிருக்கீங்க, ஒரு கடையை எழுப்பியிருக்கீங்க. இப்போ திடீர்னு வந்து ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல ஒரு ஃபயர் ஆகிடுச்சோ, இல்லை அந்த இடத்த இடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, இல்லை இடிஞ்சு விழுந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா திரும்பவும் வந்து 50 லட்ச ரூபா போட்டு அந்த இடத்தெல்லாம் கட்டவே முடியாது. திரும்ப அதுக்கு கடனும் கொடுக்க மாட்டாங்க. ஏற்கனவே இருந்து கட்டினா தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் கம்பல்சரியாக இன்சூரன்ஸு போடணும், ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ் போடணும். அதுக்கு அடுத்தது கட்டணத்துக்குள்ளே இருக்க வேண்டிய இன்டீரியர் டெக்கரேஷன் மேலே இன்சூரன்ஸ் போடணும். இதை பற்றி நான் போன வாரம் நான் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கடன் எங்கே வாங்கினாலும் கடன் கொடுத்த நிறுவனங்களே வந்து உடனே அந்த இன்சூரன்ஸ் போட்டுறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 45 லட்சம் இல்லை 50 லட்சத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து ஒரு இடத்த இன்சூர் பண்ணுறீங்கன்னா 25,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பணம் கட்டுற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறது ரஃப் ஃபிகர். அதாவது இதுதான் 100% கிடையாது, டெம்பரவரியாக நான் சொல்கிறேன். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வரும். 23,000 30,000 உள்ளதுக்கு வரலான்னு வச்சுக்கோங்க. இந்த 25,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு நீங்கள் பணம் கட்டுறீங்கன்னா இந்த பணம் வந்து உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர், இது உங்களோட செலவு தான். இந்த பணம் திரும்ப வராது. நிறைய பேர் வந்து இன்சூரன்ஸில் பணம் போடும்போது நினச்சிக்கிறாங்க இந்த மாதிரி விஷயத்தில் போடும்போது நம்ம இந்த பணம் கட்டினதை கொடுப்பாங்களா அப்படின்னு. இது நம்மளோட 45 லட்ச ரூபா உண்டான சொத்தை காப்பாற்றுறதுக்கு உண்டான பணம். இது ஒரு செலவு. கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு மாதத்துக்கு 2,500 ரூபா அடிஷ்னலாக செலவு பண்ணுறீங்க இந்த 50 லட்ச ரூபா சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக. இப்போ 50 லட்ச ரூபாங்கிறது வந்து எல்லாருக்கிட்டையும் இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ எந்த ஊராக இருந்தாலும் ஓரளவு இந்த நிகழ்ச்சியில் பார்க்குறவங்களோட அளவில் இந்த அளவில் இருக்கிறதுனால நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா 10 லட்சத்துக்கு சொன்னால் ஒன்றுமே கணக்கில் கொண்டு வர முடியாதுங்கிறதுனால தான். இப்போ அதனால் இந்த இன்சூரன்ஸு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு அடுத்தது உள்ளே இருக்கிற கன்சூமர் ஐட்டமை இன்சூரன்ஸ் பண்ணணும். இதில் வந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸும் இப்போ அவைலபிளாக இருக்குது. அதாவது உங்களோட ரிப்பேர் ஆகிடுச்சினாலும் அதுக்கு உண்டானது இருக்குது. முக்கியமாக வந்து அதில் வந்து கவர் பண்ண வேண்டியது கோல்டு, வேறு இம்பார்ட்டன்ஸ் திங்ஸ் என்னென்ன இருந்ததுனாலும் பண்ணணும். இதில் வந்து இந்த இன்சூரன்ஸ் பண்ணும்போது இதை ஒரு எக்ஸ்பெண்டிச்சராக ட்ரீட் பண்ணாமல், இதை ஒரு செலவாக நினைக்காம நீங்கள் வந்து இதை 100% பண்ணணும்னு நினைக்கிங்க. உடனடியாக இந்த இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா இன்னொரு 2 மாதத்தில் வந்து தமிழ்நாட்டில் நிறைய மழை இருக்குங்கிறாங்க, புயல் இருக்குங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குன்னு எதிர்பார்க்குறதுனால பின்னாடி வந்து சொத்து அழிஞ்சு போச்சுன்னா திரும்ப கொண்டு வர முடியாது. ஸோ அதை ஞாபகம் வச்சுட்டு பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்தது நம்மளோடது பண்ண வேண்டிய விஷயம் வந்து நம்மளோட ரெண்டாவதாக நம்ம பார்க்குறது காரு இல்லை பைக்கு, டிராக்டரோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம். இதில் நிறைய இடத்துல என்ன நீங்கள் தப்பு பண்ணுவாங்கன்னா, இந்த இன்சூரன்ஸில் நம்மள்கிட்ட ஒரு வாகனம் ஒன்று இருக்குது, அந்த வாகனத்தை இன்சூரன்ஸ் பண்ணணும்.
இன்சூரன்ஸ் எதுக்கு பண்ணணும்னா இது எதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணணும், குறைச்சாலாக போட்டுக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க. குறைச்சலாக போட போட நமக்கு தான் பெனிஃபிட்ஸ் அஃபெக்ட் ஆகும். இதில் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா பம்பர் டு பம்பர்னு ஒன்று இருக்குது. அதாவது நுனியிலேருந்து முதல்லேருந்து கடைசி வரைக்கும் கவர் பண்ணக்கூடிய விஷயம், இன்க்ளூடிங் உங்களோட டயரில் பக்கத்தில் இருக்கிற இந்த ஷீட்டு கிழிஞ்சு போச்சுன்னா கூட கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அதை கொடுப்பாங்கன்னு சொல்கிறது ஓரளவு நான் கணக்கில் சொல்கிறேன். இந்த அளவுக்கு நமக்கு இன்சூரன்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால இதை ஒரு செலவாக கனெக்ட் பண்ணாமல் டோட்டல் பம்பர் டு பம்பர் எடுங்க. ரெண்டாவது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னு ஒன்று இருக்குது. தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ்னால் என்னென்னா, நம்ம வந்து வண்டி ஓட்டும்போது நம்மளோட வாகனத்தில் எதிராளி மோதி அவங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை ஆச்சுனாலும் அதையும் இதை கவர் பண்ணக்கூடியது. ஏன்னா அதுதான் முக்கியம். நம்ம எப்போதுமே நமக்கு தான் அடிபடுங்கிற கணக்கில் பண்ணாமல் எதிராளிக்கு எதுவும் நடந்துட்டாலும் அதையும் கவர் பண்ணுற மாதிரி. ஏன்னா அவங்க கண்டிப்பாக நம்ம மோதினா நம்மள்ட்ட தான் வந்து கிளைம் பண்ணுவாங்க. ஸோ அந்த டயத்தில் நம்மளால் எதுவும் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஸோ அதுக்காக தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் பண்ணணும். இன்னொன்று, நம்ம ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நிறைய டைமில் இன்னொன்று தப்பு பண்ணியிருப்பாங்க, ஓனர் ரிலேட்டட் இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, அந்த ஓனர் போனால் மட்டும்தான் அந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகிருக்கும். டிரைவர் வண்டி ஓட்டியிருந்தாங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகிருக்காது. நான் சொல்கிறது வந்து இதில் இருக்கக்கூடிய மைனூட்டான விஷயம். இதை வந்து நம்ம ஒரு இன்சூரன்ஸ் வாகனம் இன்சூரன்ஸ் நம்ம போடும்போது தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள் இது. இப்போ நம்ம வந்து யாராவது ஒருத்தர் கூட கேட்கலாம், சார் அப்படிலாம் இல்லை, டிரைவர் இன்சூரன்ஸ் எல்லாம் கிடையாது சார், இப்போ எல்லாமே இருக்குது. ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஒரு மாதிரியான ப்ராடக்ட் இருக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பணம் அதிகமாக இன்சூரன்ஸில் கட்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அதில் கவரேஜ் அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வந்து 20,000 ரூபா, ஒரு 10 லட்ச ரூபா வண்டிக்கு வந்து 20,000 ரூபா போட்டிருக்காங்கன்னா இன்னொரு கம்பெனியில் வந்து 35,000 ரூபா போட்டிருக்கலாம். 35,000 ரூபா போட்டிருக்காங்கன்னா முதல்ல அதை வெரிஃபை பண்ணுங்கள், என்னென்ன ஐட்டத்துக்கு கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஐட்டத்துக்கு கொடுக்கல. அதேமாதிரி கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்களா. கேஷ்லெஸ் ஃபெசிலிட்டினா என்னென்னா, நம்மளோட வாகனம் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் அடிபட்டு இல்லை நம்ம வாகனம் மோதி அடுத்தவங்களுக்கு அடிபட்டதுனாலோ இந்த இன்சூரன்ஸ் எல்லாம் கவர் ஆகிருக்கணும். ரெண்டாவது, அதை கொண்டு போய் நம்ம வாகனத்தை கொடுக்கும்போது அதை ரிப்பேர் பண்ணும்போது நம்மள்ட்ட இந்த அட்வான்ஸ் கேட்காம டோட்டலாக இந்த பணம் எல்லாமே இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து டேரெக்டாக உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். ஒரு சர்வேயரை வச்சு கண்டிப்பாக பார்த்து தான் கொடுப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய டைமில் பார்த்திங்கன்னா நம்மளோட கிளாஸ் வண்டியில் உடஞ்சிருந்ததுன்னா, ஃப்ரண்ட் கிளாஸ் உடஞ்சிருந்ததுன்னா அதுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம இன்சூரன்ஸ் போடும்போது தெளிவாக பேசியிருக்கலன்னா, நீங்கள் பணம் போடுறது வந்து இன்னொரு மேஜரான விஷயம் இன்சூரன்ஸில் பார்க்க வேண்டிய விஷயம். நீங்கள் பணம் போடும்போது டீல் பண்ணுறவரும் திரும்ப உங்களோட பணத்தை இன்சூரன்ஸ்லேருந்து பணம் வாங்கும்போது டீல் பண்ணுறவரும் வேறு ஆளாக இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் அங்கே எடுபடாது. நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன், அவர் தான் இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டாரு, அவர்கிட்ட நான் எல்லா இன்சூரன்ஸும் சொல்லியிருந்தேன் அப்படின்னிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே ஒத்து வராது. இவங்க அது எனக்கு தெரியாதுன்னு சொல்லிவிடுவாங்க. இன்சூரன்ஸ் கிளைம் டிபார்ட்மெண்ட்டு வேறு, இன்சூரன்ஸ் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் வேறு. மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டோ வேலை பப்ளிக்லேருந்து பணம் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறது. கிளைம் டிபார்ட்மெண்ட்டு பப்ளிக்கு பணம் கொடுக்குறது. ஸோ நம்ம பணம் கொடுக்கும்போது அவங்க 100 மடங்கு யோசித்து அதுக்குண்டான எல்லா விஷயங்களும் கரெக்டாக இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம கொடுப்பாங்க. ஸோ அதனால் வாயால் பேசினது எதுவுமே செல்லுபடி ஆகாது. ஸோ டாக்குமெண்ட்டை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிறது நல்லது. இதில் இருக்கிற அந்த பாயிண்ட்டை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லா இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்டும், இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நிகழ்ச்சியில் வந்து சாதாரணமாக இருக்கிறவங்கலேருந்து எல்லா டைப்பும் பார்க்குறதுனால எனக்கு நிறைய கால்ஸ் வரதுனாலையும் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட் வந்து எப்போதுமே இங்கிலீஷில் தான் இருக்கும். ஏன்னா அதில் வந்து ஒரே மாதிரி போட்டிருப்பாங்க. நமக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, உட்கார வச்சு எந்த இன்சூரன்ஸுக்கிட்ட பணம் போட்டு ஏஜென்ட் வழியாக போட்டிங்களோ அவங்கள ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கள். சரியில்லைன்னா உடனடியாக ரிட்டர்ன் பண்ணி அதை சரி பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். இல்லைன்னா அப்புறமா ஒன்றுமே பண்ண முடியாது. நான் பார்த்துக்கிறேன் சார், நான் தான் இருக்கேனே சார், பின்னாடி உங்களுக்கு எல்லாம் எதோ வந்ததுன்னா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் எதுவும் பண்ண முடியாது. அந்த சூழ்நிலை வரும்போது நிறையா இடத்துல வந்து சரி பண்ணி கொடுத்துருக்குறாங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஹெல்ப் பண்ணுறது வேறு, முடிச்சு கொடுக்குறது வேறு. ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது ஒரு உதவி தான். உதவிங்கிறது இவரோட விஷயத்தை சொல்லணும். இவரோட விஷயத்தை அவங்க வந்து வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பாக நடக்காது. ஸோ வாயால் பேசுகிறது எதுவுமே செல்லுபடி ஆகாது. டாக்குமெண்ட்டில் இதெல்லாம் கிளியராக இருக்கணும். ஸோ இன்சூரன்ஸ் டாக்குமெண்ட்டை கம்பல்சரியாக படிங்க. படிக்கிறதுக்கு முன்னாடி, பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்களோட இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுக்கிட்ட க்ளீனாக பேசிக்கோங்க. அவர் என்னென்ன சர்வீஸ் பண்ண போகிறாரு. ஏன்னா ஒரு தடவை நீங்கள் இன்சூரன்ஸில் பணம் கட்டும் போதும் இது ஒரு ஏஜென்ட் வழியாக போகும். சில கம்பெனியில் வந்து டைரக்டில் வச்சுருப்பாங்க. ஏஜென்ட் வழியாக அந்த போகிறதுனால அந்த கமிஷன் அவருக்கு போகுது. அவர் கமிஷன் வாங்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து அவர் ரெனுவலை ஃபோன் பண்ணி பணம் வாங்கிக்கிறதுக்காக கிடையாது. உங்களோட ப்ராடக்டை, உங்கள்கிட்ட விற்றுருக்கிற ப்ராடக்டை அவர் கிளியராக சொல்கிறதுக்கு தான். நிறைய டயத்தில் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒரு சில விஷயங்களை எனக்கு அனுபவப்பட்ட விஷயத்துலேருந்து சொல்கிறேன், இன்சூரன்ஸ் ஏஜென்ட்னால் வருஷம் ரிமைண்டரை சொல்கிறதுக்கு மட்டும் நினச்சிக்கிறாங்க. அப்படி கிடையாது. அவங்களுக்கு தான் அதிகப்படியான பொறுப்பு இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாருமே வந்து ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி தான் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டும் பணம் கொண்டு வராங்க. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயங்களையும் கம்யூனிகேட் பண்ணி அவங்கள்ட்ட வாங்கிக்கணும்.
நம்ம ஆஸ் எ கஸ்டமராக நம்ம வாங்கிக்கணும், ஆஸ் எ இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு அவரும் ஃபுல்லாக சொல்லணும். அப்போ தான் நம்ம 2 பேருக்கும் உண்டான ப்ராப்பரான விஷயங்கள் வந்து நமக்கு என்ன நினைக்கிறோங்கிறத 2 பேரும் ப்ராப்பராக போய் சேரும். ஸோ இந்த நிகழ்ச்சியின் வழியாக என்ன சொல்லியிருக்கோன்னா, மெயினாக இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ட், அதாவது ஒரு வாகனத்துக்கோ வீட்டுக்கோ எவ்வளோ தேவைங்கிறத சொல்லியிருக்கோம். இதுக்கு மேலே வர வாரங்களில் இதே மாதிரி தொடர்ச்சியாக சில முக்கியமான அட்வைஸ், உங்களுக்கு தேவையான அட்வைஸ் எல்லாம் நான் கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே வரேன். நன்றி, வணக்கம். நாம் கற்ற விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத விஷயங்கள் ஏராளமாகவே இருக்கின்றன. அவற்றிலிருந்து சிறந்த தொகுப்புகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதுதான் இந்த நிகழ்ச்சி. நாம் விடியலை வா நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். இந்த வாரம் நம்முடைய நிகழ்ச்சியில் கற்றதும் கற்பித்தலும் நிகழ்ச்சியில் எல்லா இடத்துலையும் இந்த ரோபோட்டிக்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இயந்திரமாக்குதல், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய செயற்கை அறிவு, இதனுடைய தாக்கம், இது நம்மளுடைய என்ன சொல்ல வாழ்வையே வந்து எப்படி மாற்றப்போகுது அப்படிங்கிறத பற்றி எல்லா பக்கத்துலையும் பேசிகிட்டு இருக்கோம். ஒரு பக்கம் சில இது கூட சர்ச்சைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து தேவையா, இதை நம்ம தடுத்து நிறுத்த முடியுமா? இயந்திரமயமாக்கல் ஆச்சுன்னா இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் ஏகப்பட்ட மனித வளம் கொண்ட நாடு என்ன ஆகும்? இது போன்ற கேள்விகள், விவாதங்கள் நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. இதை பற்றி தான் பேச போகிறோம். இன்றிலிருந்து சில வாரங்கள் இதை பற்றி தான் பேச போகிறோம். அடிப்படையாக ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், அறிவியல் எல்லா காலத்துலேயும் புதிய கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்குது. நிகழும் பொழுது அது வரைக்கும் இருந்த தேவைகள் சற்று மாற்றி அமைக்கப்படுது. அப்போது அந்த அறிவியலுக்கு உகந்ததாக உட்பட்டு நம்முடைய வாழ்க்கையில் சில மாறுதல்கள் உண்டு பண்ணிகிட்ருக்கோம். கடந்த ஒரு 100 ஆண்டுகளாக பார்த்தா அறிவியல் புரட்சின்னு சொல்லலாம். தொழில் புரட்சி எல்லாமே வந்து ஒரு 100-150 ஆண்டுகளுக்குள்ளே நடந்த விஷயங்கள் தான். எல்லா இடமா இருந்தாலும் சரி. இதில் அதாவது இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா மின்சாரம் வந்து சாலைகள் கான்கிரீட் போட்டது, எடிசன் ஒருத்தராலேயே மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 1300 கண்டுபிடிப்புகள், அதில் ஒரு 100க்கு மேலே நம்ம அன்றாட வாழ்க்கையில் புழங்கிக்கிட்டு கொண்டிருக்க விஷயங்கள் வாழ்வே மாற்றி அமைச்சிருச்சு. இப்போ உதாரணத்துக்கு கான்கிரீட்னு ஒன்று இல்லாட்டி நம்ம கட்டடம் கட்டிருக்க மாட்டோம். அதே மாதிரி வந்து இன்றைக்கி ஒரு ஃபோன் அப்படின்னு ஒன்று இல்லை அப்படின்னா ஒரு பக்கத்துலேயும் ஒலியை கடத்தி இன்னொரு பக்கம் கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டதுனால தான் இன்றைக்கி நம்ம ஃபோன், அன்றைக்கி நினச்சாங்க இந்த ஃபோனை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், யாருக்கு என்ன பலன் அப்படின்னு. இன்றைக்கி ஃபோன் இல்லைன்னா வாழ்க்கை இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாருக்குள்ளேயும் என்ன கைக்குள்ளே வந்துடுச்சு. ஒரு காலத்தில் வந்து அதுக்காக வந்து அவங்க நம்ம அப்ளை பண்ணிவிட்டு மாதக்கணக்காக உட்காந்துருந்த காலம் போக, இன்றைக்கி நீங்கள் உங்களுக்கு வேணும்னா வீட்டில் வந்து உடனே கொடுத்துட்டு போகிறாங்க, பொருத்திட்டு போகிற அளவுக்கு சின்ன உள்ளங்கைக்குள்ளே உலகம் வந்துடுச்சு. ஒவ்வொரு தொழில்நுட்பமும் இன்றைக்கி என்ன அப்போக்கும் இப்போக்கும் சின்ன ஒரு இது வித்தியாசம்னா அந்த வேகம் தான் வித்தியாசமாக இருக்குது. அதாவது பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் நிகழாதது ஒரு 100 வருஷத்தில் நடந்துருச்சு. ஆனால் இந்த 100 வருஷத்தில் நடந்ததோட இந்த கடந்த 10 வருடங்கள் வேகமாக போச்சு. இப்போ இந்த 10 வருடங்களோட அடுத்த 2 வருடம் இன்னமும் வேகமாக போக போகுது. அப்போது இந்த ஸ்பீட் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த வெலாசிட்டின்னு சொல்கிறோம்ல, அந்த வேகம் தான் வந்து நம்மளை தடுமாற வைக்குது. நம்ம வேலை என்னாகும், நம்மளோட வாழ்க்கை என்னாகும், நம்முடைய சூழல் என்னாகும், நம்மளோட குடும்ப அமைப்பு என்னாகும், உறவுகள் என்னாகும் அப்படிங்கிறதெல்லாம் எப்போ கேள்விகள் வருதுன்னா, எல்லா இடத்துலையும் தொழில்நுட்பம் வந்துடுமோ, உள்ளே நுழைஞ்சிருமோ அப்படிங்கிறப்போ. இப்போ தொழில்நுட்பம் புகாத ஒரு இடம் அப்படின்னா எதுவுமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு எல்லாருக்கும் தேவைப்படுது. ஒரு காலத்தில் கம்ப்யூட்டர் தெரிஞ்சால் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ண முடியும் அப்படின்றது போய் இன்றைக்கி எல்லோரும் கீபோர்டு ஆப்ரேட் பண்ணுறோம். இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் வந்து யார் அதிகமாக பயன்படுத்துகிறாங்கன்னா சிறுவர்கள் தான், சிறுவர் சிறுமியர் தான். ஒரு 10 வயசுக்குள்ளேயே அவங்களால எல்லாமே செய்ய முடியுது. ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியுது, டவுன்லோட் பண்ண முடியுது, கேம்ஸ் விளையாட முடியுது, எதை வேணால் செய்ய முடியுது. என்னை கேட்டால் ஒரு 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தடுமாறுற விஷயங்கள் 6 வயது குழந்தை வேகமாக செய்யுது. அப்போது இப்போ இருக்கக்கூடிய சந்ததியினருக்கு தொழில்நுட்பம் ரொம்ப இலகுவாக வருது. இன்னொன்று தொழில்நுட்பம் அப்படிங்கிறது வந்து தொழில்நுட்ப அறிவு இருந்தால் மட்டும், அதற்கேற்ற படிப்பு இருந்தால்தான் வேணுங்கிற மாயையை உடைச்சிட்டோம். முன்ன எல்லாம் என்னென்னா, இதுக்கு பண்ணணும்னா அதுக்குன்னு இதுவாக படிப்பு இருக்குது, அதை நீங்கள் படிக்கணும், அதில் உங்களுக்கு அனுபவம் இருக்கணும், அப்போ தான் நீங்கள் கை வைக்க முடியும். இப்போது இது நீங்கள் மின்சாரத்தை பற்றி தெரியணுன்னா அதுக்குன்னு இருக்குது. எலக்ட்ரானிக்ஸ்லாம் படித்தாங்க ஒரு காலத்தில், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னு இருந்தது. அப்போ வந்து மின்சாரத்தை அப்புறம் கொஞ்ச நாளில் மின்சாரம் பயன்படுத்துறதுக்கு அதை பற்றி படிப்பறிவை நமக்கு வேண்டியதில்லை அப்படின்னு ஆகிடுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் தேவைப்படுது சுவிட்ச் போட தெரிஞ்சால் போதும்.
சுவிட்ச் போட தெரிஞ்சால் மின்சாரத்தை பயன்படுத்திக்கலாம், இலகுவாகிடுச்சு. அதே மாதிரி தான் எனக்கு என்னென்னா இன்டர்நெட் வந்த புதுசில் அது இன்னும் ரொம்ப பெரிய தொழில்நுட்பம் மாதிரி இருந்தது. அதிலெல்லாம் வேலை செய்கிறவங்க விஞ்ஞானிகள் மாதிரியும் நம்மலாம் பின்தங்கி போன மாதிரியும் மற்றவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து கைக்குள்ளே வந்துருச்சு, அது யார் வேணால் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்துருச்சு. அறிவியலினோட வீச்சு இதுதான். எது வந்து முதல்ல வந்து சில பேருக்கு மட்டும் இருந்ததோ அப்புறம் வந்து பல பேருக்காக அப்புறம் எல்லாருக்கும் ஆகுது. அதுதான் அறிவியல். தொழில்நுட்பங்கிறது அதை கொஞ்சம் வேகப்படுத்துது. இப்போது இத்தனை நாள் இல்லாமல் ஏன் இப்போ திடீர்னு எங்கே எல்லா பக்கத்துலேயும் வந்து இந்த அதாவது செயற்கை அறிவை பற்றி அதிகமாக பேசுகிறோம். அவங்க ஒவ்வொரு இதுவும் வந்து அதாவது நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் குறிப்புகள்லாம் படிக்கிறப்போ பயமாகவே இருக்குது. இன்னும் சில ஆண்டுகளில் ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு போர் நடந்தால் சண்டை போட போகிறது ரோபோக்கள் அப்படிங்கிறாங்க. இது நம்ம சினிமாவில் பார்த்தோம். சினிமாவில் பார்க்குறப்ப அது இன்னும் ஒரு சிரிப்பான ஒரு விஷயமா இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் நாடுகள் சண்டை போட போகிறது ரோபோக்களை வச்சு தான் அப்படின்னு. இயந்திரங்களோட மோத விட்டு நடைபெறும் யுத்தங்கள் தான் பெருகும் அப்படிங்கிறாங்க. நம்ம அன்றாட வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடிய பயன்பாடுகள் எல்லாமே இந்த இயற்கையானது போக எல்லாமே செயற்கையானது ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது. அப்போது ஒவ்வொருத்தருடைய வேலையிலையும் என்ன ஆக போகுதுன்னு கேட்டால் இந்த ஒரு இயந்திரமாக்கல் மெதுவாக நடந்துட்டு தான் இருக்குது, ரொம்ப வேகமாக போகுது. அப்போது இவங்களுக்கு மனிதர்களுக்கே தேவையில்லாமல் போயிடுமா அப்படிங்கிற கேள்வி வரலாம். இப்போ 1000 பேர் வேலை செஞ்சதை உதாரணத்துக்கு ஒரு 10 ரோபோ செய்ய முடியுது அப்படின்னா 10 ரோபோக்கு செய்யக்கூடிய மூலதனம் செஞ்சிட்டாலே ஒரு முதலாளியால் 1000 பேரை சமாளிக்க வேண்டிய பிரச்சனை இல்லாமல் போயிடுது. அதோட குறிப்பான விஷயம் என்னென்னா நம்ப தகுந்தபடி எந்த தவறுகளும் இல்லாமல் அதற்கப்புறம் எந்த செலவினங்களும் இல்லாமல் குறைந்த பராமரிப்புடன் அதே வேலைகளை இவங்களால் கணினி மூலமாக இயந்திரம் மூலமாக ரோபோ மூலமாக செய்ய முடியும்னு வரும்பொழுது ஒரு லாப அடிப்படையில் இதை நோக்கி தான் தொழில் உலகம் செல்லும். முன்னைக்கு நான் பார்த்த ஒரு கார் கம்பெனியில் எல்லா இடங்கள்லையும் மனிதர்களாக இருந்தாங்க, ஒவ்வொரு பூத்துலேயும் ஒரு ஆள் இருந்தாங்க. இப்போ இருக்க இதிலெல்லாம் கார் கம்பெனியில் போனீங்கன்னா அந்த மொத்த ஒரு யூனிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரோபோ வேலை செய்யுது. அதை வந்து பராமரிக்கிறதுக்கு இருக்க ஆட்கள் தான் இருக்காங்க. மெதுவாக மாறிக்கிட்டு வருது. 2 கேள்வி எழுது. ஒன்று, இது இந்த மாதிரி ரோபோக்கள்லாம் வருவதன் மூலம் நம்மளோட வாழ்க்கை எப்படி மாறுங்கிறது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி, இப்படி எல்லாமே ரோபோக்கள் ஆகிடுச்சா மனிதர்களுடைய வேலை என்ன, மனிதர்களுடைய நம்ம இனிமேல் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்விகளுக்கு விடையாகவும் இதை தொடர்ந்து இப்போ நம்ம அடுத்து என்ன செய்யலாம் அப்படிங்கிறப்போ இதை பற்றி நம்ம பேசியாக வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதால் தொடர்ந்து பேசுவோம் அடுத்த வாரம்.